உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். நியூஸ் 7 தமிழுக்காக நான் தேவேந்திரன். நாம் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான முயற்சிகளுள் ஒன்றுதான் இந்த நிகழ்ச்சி. இது தீர்வு பாலம். நேற்றைய தினம் தீர்வுப்பாலம் நிகழ்ச்சியில் சேவை மையங்களினுடைய செயல்பாடுகள் குறித்து பதிவு செஞ்சிருந்தோம். இப்போ சேலம் மாவட்டத்திலிருந்து, சேலம் மாவட்ட சேவை மையத்திலிருந்து நம்முடைய செய்தியாளர் ரியாஸ் பல்வேறு தகவல்களை வழங்கியிருந்தார். உடனடியாக சேவை மையத்திற்குள் ஆய்வு மேற்கொண்ட மாவட்டத்தினுடைய மாவட்ட ஆட்சியர் மக்களிடம் அவர்களுடைய குறைகளை கேட்டறிஞ்சிருக்கார். மேலும் இந்த குறைகளை எல்லாம் நிவர்த்தி செய்கிறதாகவும் உறுதியளிச்சிருக்கார். இன்றைய தீர்வுப்பாலம் நிகழ்ச்சிக்குள் பயணிக்கலாம். இன்றைய தீர்வுப்பாலம் நிகழ்ச்சியை பொறுத்தளவு நாம் பார்க்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது நிலத்தடி நீர்மட்டம் குறைவு. தொடர்ச்சியாக குடிநீர் பற்றாக்குறை, தண்ணீர் பற்றாக்குறை அப்படிங்கிறது இருந்துட்டு வந்தாலும் நமக்கு கடைசி கட்டத்தில் கை கொடுக்கக்கூடிய ஒரு நிலையில் இருந்தது நிலத்தடி நீர்மட்டம் தான். வீடுகளில் உபயோகிக்கக்கூடிய அந்த குடிநீருக்கு, மற்ற தேவைகளுக்கு, நீர் தேவைகளுக்கு நிலத்தடி நீர்மட்டத்தை பெரிய அளவில் நம்பிட்டு இருந்த சூழலில் இன்றைக்கி நிலத்தடி நீர்மட்டமும் குறைந்து நிறைய பகுதிகளில் அந்த தண்ணீர் போர் மூலமாக கூட தண்ணி எடுக்க முடியாத ஒரு சூழல் உருவாயிருக்கு. எந்த அளவுக்கு இந்த பிரச்சனை பெருசாக இருக்குது, எந்த அளவுக்கு இது மக்களை பாதிக்குது பார்க்கலாம். முதல்ல என்ன மாதிரியான சூழல் இருக்குது, நிலத்தடி நீர்மட்டம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு குறைவாக இருக்குது அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 5 மாவட்டங்களில் நிலத்தடி நீர்மட்டம் குறைவாக இருக்கிறது கண்டறியப்பட்டிருக்கு. இந்த ஏப்ரல் வரை எடுக்கப்பட்ட கணக்கெடுப்புகளின்படி கோவையை பொறுத்தளவு 17 மீட்டர் அளவில் நிலத்தடி நீர்மட்டம் குறைஞ்சிருக்கு. சராசரியாக 17 மீட்டர், அதாவது 60 அடிக்கும் கீழாக நிலத்தடி நீர்மட்டம் போயிடுச்சு. நாமக்கல்லை பொறுத்தளவு 15 அடியிலையும், சேலத்தை பொறுத்தளவு 14 மீட்டர்லையும், திருப்பூரை பொறுத்தளவு அங்கும் 14.53 மீட்டர்லையும், தேனியை பொறுத்தளவு 14 மீட்டர் அளவுக்கும் நிலத்தடி நீர் அப்படிங்கிறது பெரிய அளவில் கீழே போயிருச்சு. இது ஒரு பெரிய பாதிப்பு. சாதாரணமாக உபயோகிக்க வீடுகளில் இருக்கக்கூடியவங்களுக்கும், விவசாய நிலங்களுக்கு போரை பயன்படுத்தக்கூடியவங்களுக்கும் இது ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. இந்த மாவட்டங்களில் இந்த மாதிரியான நிலைமை. திருநெல்வேலியிலிருந்து இணைந்திருக்கக்கூடிய சுடலைக்குமார், அங்கே இருக்கக்கூடிய நிலைமை என்ன? அங்கும் நிலத்தடி நீர்மட்டம் வெகுவாக குறைந்திருக்கக்கூடிய ஒரு மாவட்டமாக இருக்குது. எந்த அளவுக்கு குறைந்திருக்கு? புதிதாக போர் போடுறவங்களுக்கு என்ன மாதிரியான சிக்கல்கள் இருக்குது? பதிவு செய்யலாம். வணக்கம் தேவேந்திரன். திருநெல்வேலி மாவட்டமானது முக்கிய பிரதான தொழிலாக விவசாயத்தையே பெரும்பான்மையான மக்கள் நம்பி இருக்கின்றனர். இந்த திருநெல்வேலியில் முக்கிய நீர் ஆதாரமாக கருதப்படுகிறது தாமிரபரணி. இந்த தாமிரபரணி நதியில் தற்பொழுது வறட்சியாக காணப்படுகிறது. அதாவது இந்த ஆற்றிலிருந்து, தாமிரபரணியிலிருந்து வரக்கூடிய பல்வேறு கிளை இந்த நதியுண்ணி கால்வாய்கள் மூலமாக பல ஆயிரக்கணக்கான விவசாய நிலங்கள் பாசனம் பெற்று வந்தன. தற்பொழுது குளங்கள், கிட்டத்தட்ட திருநெல்வேலி மாவட்டத்தில் சுமார் 2000க்கும் மேற்பட்ட குளங்கள் வறட்சியாகத்தான் காணப்படுகிறது. குறைந்த அளவு நீர் கூட இல்லாமல் அந்த குளங்களை, அதாவது குளத்தின் மூலமாக பாசனம் பெறுகின்ற விவசாய நிலங்கள் அனைத்துமே தற்பொழுது பொய்த்து போயுள்ளது. குறிப்பாக நிலத்தடி நீரை மட்டுமே நம்பி தற்பொழுது பெரும்பான்மையான விவசாயிகள் விவசாயத்தை பார்த்து வருகின்றனர். தற்பொழுது இந்த நிலையில் இந்த நிலத்தடி நீரும் தற்பொழுது வெகுவாக குறைந்துள்ளது. அதாவது கடந்த 2 மாதத்தில் பார்த்தோம்னால் இந்த நிலத்தடி நீர்மட்டமானது மிகப்பெரிய அளவில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக நான் தற்பொழுது திருநெல்வேலி மாவட்டம் மானூர் பகுதியில் நின்று கொண்டிருக்கிறேன். இந்த மானூரை பொறுத்தவரையில் மானூர் பெரிய குளத்தின் மூலமாக பல ஆயிரக்கணக்கான விவசாய நிலங்கள் பாசன வசதி பெற்று வந்தன. தற்பொழுது இந்த குளத்தில் முற்றிலுமாக தண்ணீர் இல்லாத காரணமாக நிலத்தடி நீரை இந்த பகுதி மக்கள் நம்பியிருந்தனர். தற்பொழுது இந்த பகுதியில் போர் போட்டோமானால் சுமார் 500 அடிக்கு மேலும் போர் போட்டும் தற்பொழுது வரை தண்ணீர் கிடைக்கவில்லை. நாம் பார்த்து கொண்டிருக்கிற அந்த காட்சி நேற்று மாலை முதல் ஒரு விவசாயி தன்னுடைய அந்த விவசாய நிலத்திற்கு தண்ணீர் பாய்ச்சுவதற்காக போர் போட்டுக் கொண்டிருக்கிறார். அந்த நிலத்தடி நீர் சுமார் 500 அடிக்கு மேல், அதாவது 700 அடி வரை தற்பொழுது வரை போட்டிருக்கின்றன. அந்த இடத்தில் நீர் கிடைக்கவில்லை. இது போன்ற நிலைதான் தொடர்ச்சியாக இந்த மானூர் பகுதி நிலை வருகிறது. இதனால் பல விவசாயிகள் இந்த விவசாய நிலத்தை விட்டுவிட்டு தற்பொழுது மாற்றுத் தொழிலுக்கு செல்லக்கூடிய ஒரு நிலை கூட தொடர்ச்சியாக நடைபெற்றுவதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். இந்த பகுதியைச் சேர்ந்த விவசாய ஒருவன் நம்முடன் இருக்கிறார். அவருடன் கேட்கலாம். ஐயா வணக்கம். நீங்க எத்தனை ஆண்டுகளாக விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த பகுதியில் விவசாயம் அதாவது குளத்தை நம்பி இந்த பாசனம் பண்ணிட்டு இருக்கீங்களா, இல்ல நிலத்தடி நீரா? நிலத்தடி நீர் மட்டம் தற்பொழுது எந்த அளவுக்கு இருக்கின்றது? கிணத்தடி நீரை வச்சு தான் தற்போது விவசாயம் பண்ணுறோம். ஆனால் தண்ணீர் ரொம்ப கம்மியாக இருக்குது. மழை வறட்சியாக இருக்கிறதுனால நீர் மட்டம் சுமார் ஒரு 500 அடி 600 அடி கீழே தான் இருக்குது. கிணத்துல சுமார் ஒரு 100 அடி வரைக்கும் கிணறு தோண்டி வச்சுருக்கோம். ஆனால் கிணத்துல தண்ணியெல்லாம் இல்லை. அதாவது நட்டு போர் போட்டாலே ஒரு 700 அடி 800 அடி போட்டால் தான் கொஞ்சம் தண்ணி வருது. மழை இல்லாத காரணம் பெரும் வறட்சியாக இருக்குது. வறட்சி நாக்கில் நீர் மட்டுமே பூமியில் இல்லை. அதனால் விவசாயம் செய்யக்கூடிய மக்கள்லாம் இது விவசாயத்தில் மழை இல்லாத காரணம் தான், வேலை இல்லாதனால வெளியூர் எல்லாம் கிளம்பி போயிட்டுருக்காங்க. எங்கெங்கே வேலை கிடைக்கோ அந்த இடத்துக்காக என்ன போயிட்டுருக்காங்க. இங்கே மழை, இந்த மானூர் பெரிய குளம் போன ஆண்டு பெருகிருந்துச்சு. மழை இல்லாததுனால இந்த வருஷம் குளமே பெருவலை. ஒரு பயிர் உளுந்து கூட எடுக்கிறது கூட என்ன பண்ணல, மழை பெய்யலை. மழை பெய்யலைனால விவசாயிகளுக்கு ரொம்ப பெருத்த நஷ்டமாக தான் இருக்க ஒழிய தண்ணியே இல்லை கிணத்துல.
தேவேந்திரன் விவசாயிக்குரிய கருத்துக்களை கேட்டிருப்பீங்க. அதாவது முக்கியமாக பருவமழையானது பொய்த்த நிலையில் தற்பொழுது நிலத்தடி நீர்மட்டம் வெகுவாக குறைந்துள்ளது. இதன் காரணமாக விவசாயிகள் தற்பொழுது தங்களுடைய பிரதான தொழிலான இந்த தொழிலை, அதாவது அவங்களுடைய விவசாய நிலத்தை விற்றுவிட்டு மாற்று தொழிலுக்கு செல்லக்கூடிய அந்த நிலை தான் தொடர்ச்சியாக நீடித்து வருகிறது இந்த பகுதியில். இது மட்டுமின்றி இந்த நிலங்களை தற்பொழுது இந்த நிலையை மாற்றுவதற்கு, நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்துவதற்கு என்னென்ன நடவடிக்கை எடுக்கலாம், குறிப்பாக குளங்கள் அனைத்துமே தூர்வாரப்பட்டு அதிகமாக பருவமழை பெய்த அந்த நீரினை சேமித்து வைப்பதற்கு அனைத்து குளங்களையும் தூர்வார வேண்டும். அந்த குளங்களுக்கு வரக்கூடிய கால்வாய்களை பராமரிக்கப்பட வேண்டும். இது மட்டுமின்றி முக்கியமாக நிலத்தடி நீரை பாதுகாப்பதற்கு இந்த மழைநீர் சேகரிப்பு திட்டம் என்பது தற்பொழுது பெயரளவுக்கே காணப்படுகின்றது. ஒவ்வொரு பிளான் அப்ரூவ்ட், அதாவது அந்த ஒவ்வொரு புதிதாக வீடுகள் கட்டுபவர்களானாலும் சரி, அதற்கு பிளான் அப்ரூவ்ட் வாங்கும்போது கண்டிப்பாக மழைநீர் சேகரிப்பு திட்டமானது கண்டிப்பாக வைக்க வேண்டும் என்று தொடர்ச்சியாக அரசின் சார்பில் சட்டங்கள் இருந்தாலும் அதை முழுமையாக அதிகாரிகள், அதற்கு சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் கண்காணிக்க வேண்டும். கண்காணித்தால் மட்டுமே மழைநீர் சேகரிப்பு திட்டமானது அதாவது அதன் மூலம் கண்டிப்பாக நிலத்தடி நீர் என்பது ஒரு முக்கிய ஆதாரமாக கருதப்படுகிறது. எனவே அந்த மழைநீர் சேகரிப்பு திட்டத்தை மக்களாகிய நாம் அனைவரும் ஒவ்வொருவரும் அதாவது அதனுடைய காரணத்தை புரிந்து கண்டிப்பாக அனைவரும் அதை முழுமையாக செயல்படுத்தினால் மட்டுமே இந்த நிலத்தடி நீர்மட்டத்தை இன்னும் மேலாக நாம் உயர்த்த முடியும் என்பதில் எந்தவித ஐயப்பாடும் இல்லை. தொடர்ச்சியாக சுற்றுச்சூழல் ஆர்வலர் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். ஐயா வணக்கம். இந்த நிலத்தடி நீர்மட்டம் இந்த அளவுக்கு குறைவதற்கு காரணம் என்ன? இதனை உயர்த்துவதற்கு அரசு என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும்? அதாவது அரசாங்கத்தை மட்டும் குறை சொல்லிகிட்டே இருக்கக்கூடாது. இப்போ பூமியில் விழக்கூடிய ஒவ்வொரு மழை சொட்டு, ஒவ்வொரு சொட்டையும் நம்ம சேமிக்கணும். அதாவது முன்னாடிலாம் சொல்லுவாங்க பணத்தை தண்ணியாக செலவழிக்கிறான்னு சொல்லுவாங்க. இப்போ தண்ணீருக்காக பணத்தை செலவழிக்கக்கூடிய ஒரு இக்கட்டான சூழ்நிலை உருவாகிக்கிட்டு இருக்குது. ஆக நிலத்தடி நீருங்கிறது கீழே இருந்து மேலே வராது. வான் பொழிகின்ற அந்த நீரை தான் நம்ம சேமித்து அதை பூமிக்குள்ளே அனுப்பணும். இதுக்கு ஒரே வழி மழை நீரை சேமிக்கிறது தான். சேமித்து பூமிக்குள்ளே அனுப்பணும். ஆக நிறைய மழை நீர் பார்த்திங்கன்னா வீணாக போய்கிட்டு தான் இருக்குது. நிறைய கடலில் போய் கலக்குது, வீணாக போய்கிட்டு இருக்குது. இந்த மழை நீரை முறையாக சேமிக்கணும். இப்போ நிறைய குளங்கள் இருக்குது. குளங்களுக்கு அந்த மழை நீர் வரக்கூடிய கால்வாய்களெல்லாம் தூர்வாரி அந்த ஒரு பகுதியில் பெய்யக்கூடிய மழை நீர் முழுவதுமாக சேமிக்க வேண்டுமென்றால் அந்த மழை நீர் வருகின்ற வழிகளை எல்லாம் சரி செய்து அந்த குளங்களை, அந்த பகுதியில் இருக்க குளங்களை எல்லாம் சீரமைக்க வேண்டும். சீரமைத்து ஒவ்வொரு துளி நீரும் அந்த குளத்திற்கு வருகின்ற மாதிரி செய்ய வேண்டும். அதுபோக இப்போ இந்த பிளான் அப்ரூவல் இந்த மாதிரி இதெல்லாம் ஒவ்வொரு இதுலையும் சொல்கிறாங்க. முன்னாடிலாம் மழைநீர் சேகரிப்பு இதை வச்சா தான் பிளான் அப்ரூவல்லாம் சொல்லி வச்சுருந்தாங்க. இது கொஞ்ச நாளாக கொஞ்சம் தீவிரமாக செயல்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அதெல்லாம் கண்டுக்கிறதே கிடையாது. ஆக மழைநீர் சேகரிப்பை மக்கள் மனதில் பதிய வைக்க வேண்டும். இதை அரசாங்கம் ரொம்ப முன்னுரிமை கொடுத்து இதை செய்யணும். இப்போ கிணறுலாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 500 அடி 600 அடி தண்ணி இல்லை. விவசாயிகள்லாம் இன்றைக்கி விவசாயத்தை விட்டுட்டு வேறு தொழிலுக்கு போக வேண்டிய சூழ்நிலை இந்த பகுதியிலே உருவாகிக்கிட்டு இருக்குது. தொடர்ச்சியாக திருநெல்வேலியிலிருந்து அங்கே இருக்கக்கூடிய நிலைமை குறித்து அறியலாம். முன்னதாக கடலூர் பகுதியில் என்ன மாதிரியான நிலைமை, அங்கு நிலத்தடி நீர்மட்டம் எந்த அளவுக்கு குறைந்திருக்கு, என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படுத்தியிருக்கு, இந்த தொகுப்பில் பார்க்கலாம். கடலூரில் 100க்கும் மேற்பட்ட தொழிற்சாலைகளுக்கு அனுமதி அளிக்கப்பட்டு இயங்கி வருகின்றன. ஒவ்வொரு தொழிற்சாலைகளும் சுமார் 1000 அடிக்கு கீழே ஆழ்துளை குழாய் அமைத்து நாள் ஒன்றுக்கு பல லட்சம் லிட்டர் தண்ணீர் உறிஞ்சுகின்றன. மேலும் சென்னைக்கு குடிநீர் கொண்டு செல்லும் திட்டத்தின் கீழ் வீராணம் ஏரி நீர் செல்லும் வழித்தடங்களில் சுமார் 30க்கும் மேற்பட்ட இடங்களில் ஆழ்துளை குழாய்கள் உறிஞ்சப்படுகின்றன. அது மட்டுமின்றி கடலூர் மாவட்டத்தின் முக்கிய நீர் ஆதாரமான ராஜராஜ சோழனால் வெட்டப்பட்ட வீராணம் ஏரி, பராந்தக சோழனால் வெட்டப்பட்ட பெருமாள் ஏரி, வெலிங்டன் ஏரி, வாலாஜா ஏரி மற்றும் கடலூர் நகருக்கு நீர் ஊற்றாக இருந்த கொண்டாங்கி ஏரி மற்றும் மாவட்டத்தில் உள்ள குளம் போன்றவைகள் தூர்வாரப்படாமல் உரிய பராமரிப்பின்றி உள்ளன. இன்றைக்கி இருக்கக்கூடிய பெரும்பான்மையான நிறுவனங்கள் அனுமதி இல்லாமல் தான், நிலத்தடி நீருக்கான அனுமதி இல்லாமல் தான் பல லட்சக்கணக்கான லிட்டரை உறிஞ்சி பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அதோடு இல்லாமல் நம்ம மாவட்டத்துக்கு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா, இந்தியாவிலே மிகப்பெரிய திறந்தவெளி சுரங்கம் இருக்கிறது NLC. அதிகப்படியான தண்ணியை ஏன்னா அந்த கோல் பெல்ட்டோடைய ப்ரெஷரை குறைக்கணும்னா தண்ணியை வெளியேற்றி ஆகணும். அப்போ அவங்க பெரிய அளவில் தண்ணியை வெளியேற்றிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சென்னைக்கு போகிற குடி தண்ணீர் என்ன எடுத்துகிட்டு போகிறாங்க, எவ்வளோ எடுக்கிறாங்கன்னே, நான் என்ன சொன்னேன், கொண்டு போகக்கூடாதுன்ற சர்ச்சை வேணாம். எவ்வளோ எடுக்கிறாங்கன்னே வரையறையே இல்லை. யார் எடுக்கிறாங்க, எவ்வளோ எடுக்கிறாங்க, ஒரு நாளைக்கு எவ்வளோ தண்ணி போகுதுன்னு கூட வரையறை இல்லை. கடலூரில் பாயும் தென்பெண்ணை மற்றும் கொடிலம் ஆற்றில் மணல் அள்ளுவதாலும் முறையான தடுப்பணைகள் இல்லாததாலும் மழைக்காலங்களில் ஏற்படும் வெள்ளப்பெருக்கின் போது நீர் தேக்கத்திற்கு வழி இல்லாமல் நேரடியாக கடலில் சென்று கலக்கிறது. இதுபோன்ற பல வழிகளில் நிலத்தடி நீர் குறைந்துள்ளதால் கடல் நீர் உட்புகுந்து மேல்மட்ட நீர் வரை அதன் தன்மை முற்றிலுமாக மாறியுள்ளது.
பொதுமக்களுக்கு குடிநீர் கிடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இங்கே இருக்க மக்கள் எல்லாம் தண்ணீருக்காக வெகு தூரம் கையில் குடம் எடுத்துக்கிட்டு ரொம்ப தூரம் போயிட்டு தண்ணி கொண்டு வர்றதுக்கும் அல்லது அதிக விலை கொடுத்து தண்ணீரை வாங்குவதற்குமான ஒரு சூழல் இங்கே ஏற்பட்டிருக்கு கடலூர் மாவட்டத்தில். சிப்காட் தொழிற்சாலை நாள் ஒன்றுக்கு பல லட்சம் நீர் உறிஞ்சுவது மட்டுமின்றி அனைத்து தொழிற்சாலைகளும் தனது ரசாயன கழிவுகளை ஆறுகளில் நேரடியாகவே திறந்து விடுகிறது. இதனால் நிலத்தடி நீர் முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது. இதனை மாவட்ட நிர்வாகமும் மாசு கட்டுப்பாட்டு வாரியமும் கண்டுகொள்ளாமல் சிப்காட் தொழிற்சாலைகளுக்கு துணை போகிறது என்கிறார்கள் மக்கள். கடற்கரையிலிருந்து 10 கிலோமீட்டர் தூரத்தில் தொழிற்திட்டங்களுக்காக நிலத்தடி நீரை எடுக்கக்கூடாதுன்னு துறையே வழிகாட்டுதல் இருந்தும் கூட, ஆனால் அத்தனை தொழிற்திட்டங்களும் இங்கே பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் நிலத்தடி நீரை உறிஞ்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வணிக நிறுவனங்கள், தண்ணீர் வணிக நிறுவனங்கள் யாரோ டேங்கரில் கொண்டு வந்து போகிறாங்க. எங்கேயோ போர் இருக்குது, எதுக்காவது அனுமதி வாங்கியிருக்காங்களான்னு பார்த்தா யார் இதை ரெகுலேட் பண்ணுறது? 2013 இதுக்கு ஒரு சட்டம் இருந்தது. அந்த சட்டமே 2003 போட்ட சட்டம் 2013 கிரவுண்ட் வாட்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்டை காலி பண்ணிட்டாங்க. இல்லை, இப்போ யார் தண்ணி அரசாங்கம் உரிமை கொண்டாடுறதுன்னே அந்த வழிகாட்டுதலே இல்லாமல் நிர்வாகம் பண்ணுறது யாருன்னே இல்லாத சூழ்நிலை நம்ம தமிழ்நாட்டில் இருந்துகிட்டு இருக்கு. உடனடியாக இதுக்கான சட்டம் தமிழக அரசு கொண்டு வரணும். கடலூர் என்றாலே பேரிடர் மாவட்டம் என்று பெயர் வாங்கியுள்ள மாவட்டம் வறட்சி பேரிடரால் குடிக்க நீரின்றி மக்கள் படும் அவதிக்கு அளவே இல்லை. சசிகுமார், நியூஸ் 7 தமிழ், கடலூர். நிலத்தடி நீர்மட்ட பாதிப்பால் அது குறைந்ததால் கடலூர் பகுதியில் இந்த மாதிரியான நிலைமை, தொடர்ச்சியான நீர்நிலைகள் வற்றுதல் அல்லது நீர்நிலைகள் வறண்டு போகிறது நிலத்தடி நீர்மட்டத்தை பாதிக்கக்கூடிய ஒரு அம்சமாக இருந்தாலும், தொழிற்சாலைகள் அதிக அளவில் நீரை உறிஞ்சுறதும் ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்திட்டு இருக்கிறது குறித்து பதிவு செஞ்சிருச்சு இந்த தொகுப்பு. தொடர்ச்சியாக சேலத்திலிருந்து நம்முடைய செய்தியாளர் ரியாஸ் இணைஞ்சிருக்கார். ரியாஸ், சேலத்தை பொறுத்தளவு நிலத்தடி நீர்மட்டம் குறைந்து விட்ட முதல் 3 மாவட்டங்களில் ஒன்றா இருக்குது. பெரிய அளவு கிட்டத்தட்ட 15 மீட்டர் அளவுக்கு அங்கு நிலத்தடி நீர்மட்டம் குறைந்துருச்சு. என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படுத்துது? இல்லங்கள், வீடுகளில் இருக்க குடியிருப்பு பகுதிகளில் இருக்கக்கூடியவங்க இதனால் என்ன மாதிரியான சிக்கல்களை சந்திக்கிறாங்க? தொடர்ச்சியாக அந்த நிலத்தடி நீர்மட்ட ஆழத்தை அதிகப்படுத்த வேண்டிய தேவை அவங்க இருக்கா? அந்த போர் போடக்கூடிய அந்த தேவை இருக்கிறதா? என்ன மாதிரியான சூழல்? பதிவு செய்யலாம் ரியாஸ். வணக்கம் தேவேந்திரன். அதாவது தமிழகத்தில் நிலத்தடி நீர் வேகமாக குறைந்து வரும் மாவட்டங்களில் சேலம் மாவட்டம் ஒரு முக்கிய இடத்தை பிடிச்சிருக்கு. கடந்த ஆண்டு பொதுப்பணித்துறை, மாசு கட்டுப்பாட்டு வாரியம் போன்ற துறைகள் வெளியிட்ட ஆய்வு அறிக்கையின்படி பார்த்தீங்கன்னாக்கா சேலம் மாவட்டம் பொறுத்த வரைக்கும் சேலம் மாவட்டத்தில் குறைஞ்சு பார்த்தீங்கன்னாக்கா 6 மீட்டர்லேருந்து 15 மீட்டர் வரையும் நிலத்தடி நீர் கடுமையாக குறைஞ்சிருக்கதா தெரிவிக்கிறாங்க. அதே போல குடியிருப்பு பகுதிகளில் ஏற்கனவே போர்வெல் போட்டிருக்கவங்களுக்கு தண்ணீர் இல்லாதால மீண்டும் போர்வெல் போட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. குறிப்பாக சேலம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 20 வட்டாரங்களில் 14 வட்டாரங்களில் அபாயகரமான வட்டாரங்கள் அந்த அறிக்கையில் அறிவிக்கப்பட்டிருக்காங்க. குறிப்பாக சொல்ல போனா சேலம் மாவட்டம் எடப்பாடி, ஜலகண்டாபுரம், மேச்சேரி உள்ளிட்ட பகுதிகளில் நிலத்தடி நீர் இருக்கக்கூடாது என்பது குறித்து தடையும் விதிக்கப்பட்டிருக்கு. ஆனால் இருந்த போதிலும் பல இடங்களில் இந்த ஆழ்துறை கிணறுகள் போடப்பட்டு வந்துட்டு இருக்கு. ஆனால் இருந்த போதிலும் இந்த ஆழ்துறை கிணறு போடப்பட்டாலும் தண்ணீர் அங்கு வருவதில்லை. தற்போது பார்த்தீங்கன்னா சேலம் மாநகர பகுதிகளிலும் இந்த ஆழ்துறை கிணறுகள் போடப்பட்டு வருகிறது. பழைய ஆழ்துறை கிணறு, குறிப்பாக 200 அடிக்கு போடப்பட்ட 300 அடி போடப்பட்ட ஆழ்துறை கிணறுகள்லாம் இப்போ தண்ணீர் வற்றி போய் மீண்டும் போர் போட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. தற்போது என்னிடையே ஏதாவது ஒரு இல்லத்தரசி ஒருத்தர் இணைஞ்சிருக்காங்க, அவங்கள்ட்ட பேசுவோம். அம்மா வணக்கம். தற்போது அந்த கடுமையான வறட்சி நிலவிட்டு இருக்கு. குடிநீர் பிரச்சனைக்கு என்ன பண்றீங்க நீங்க? குறிப்பா மற்ற உபயோகத்துக்கு போர்வெல் போட்டிருக்க தண்ணி எல்லாம் இப்போ எப்படி இருக்குங்கம்மா? போரில் தண்ணியே இல்லைங்க. 1500 அடி போட்டால் கூட தண்ணி வரல. வண்டி தண்ணி 800 ரூபா சொல்கிறாங்க, லாரி தண்ணி. அது 2 நாளைக்கு முன்னாடி ஃபோன் பண்ணால் கூட கிடைக்க மாட்டேங்குது. ஆத்தூரில் ரொம்ப தண்ணி கஷ்டங்க. அது முனிசிபாலிட்டி தண்ணியும் நகராட்சி தண்ணியும் அரை மணி நேரம் தான் எடுத்து விட்றாங்க. அதனால் ஆத்தூரை பொறுத்த வரைக்கும் தண்ணி கஷ்டம் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். குறிப்பாக தண்ணிக்காக நீங்கள் மாதம் தோறும் எவ்வளோ செலவு பண்ணுறீங்க? நீங்கள் தண்ணிக்காக 3000 ரூபாய் செலவு பண்ணுறேங்க. வீட்டுக்கு ஒரு வீட்டுக்கு 3000 ரூபாய் டு 4000 வரைக்கும் செலவாகுது. குறிப்பாக நீங்கள் ஏற்கனவே போட்டிருந்த இந்த ஆழ்துணை கிணறுலாம் இப்போ எப்படி இருக்குமா? ஆழ்துணை கிணறுல தண்ணி வரலைங்க, வெறும் காற்று தான் வருது. தேவேந்திரன், அதாவது சேலம் மாவட்டத்தில் பல பகுதிகளில் ஏற்கனவே போடப்பட்டிருக்கிற ஆழ்துறை கிணறுகளில் வற்றி போய் காட்சி அளிக்குது. தற்போது நீங்கள் பார்க்கலாம், ஏற்கனவே ஆழ்துறை கிணறு போடப்பட்டிருக்கு. ஆனால் இருந்த போதும் தற்போது இந்த பகுதியில் ஆழ்துறை கிணறுகள் போடப்பட்டு வந்துட்டு இருக்கு. தற்போது அதாவது இந்த ஆழ்துறை பணிகளை ஈடுபட்டிருக்கிற தொழிலாளர்கள் நம்ம இருக்காங்க. சார், நீங்கள் சொல்லுங்க, குறிப்பாக சேலம் மாவட்டத்தில் குறிப்பாக இந்த ஆழ்துறை கிணறுக்கான அதிகமான தேவைகள் அதிகமாக இருக்கு, குறிப்பாக வாண்டட் அதிகமாக இருக்கு. எந்தெந்த பகுதிகளில் நீங்கள் போய் இந்த ஆழ்துறை கிணறுல பைப் போட்டுட்டு இருக்கீங்க? எத்தனை அடி ஆழத்துக்கு நீங்கள் உள்ள போறீங்க? நாங்கள் அதிகமாக ஓமலூர், மேச்சேரி பக்கம் அதிகமாக போடுவோங்க சார். அந்த ஏரியாவில் 1200 1000 வரைக்கும் போடுவாங்க. போட்டாலும் தண்ணி கம்மியாக தான் வருதுங்க. தண்ணி தேவையான அளவு கிடைக்கிறதில்ல. ஒரு இன்ச் தண்ணி, அரை இன்ச் தண்ணி தான் கிடைக்குங்க. ரொம்ப வறட்சியாக தான் இருக்குது அந்த பகுதியில எல்லாம். கொஞ்சம்
கடந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் எத்தனை அடியில் போயிட்டு இருந்தீங்க, இப்போ எத்தனை அடி போயிட்டு இருக்குங்க? அந்த 2 வருஷமெல்லாம் 600 அடி 500 அடியில் தண்ணி தேவையான தண்ணி வந்துருங்க. இப்போ வந்து ரொம்ப 1000 அடி கீழே போனால் கூட தண்ணி கிடைக்கிறது இல்லைங்க சார். நீங்கள் சொல்லுங்கள், குறிப்பாக இந்த சேலம் மாநகர பகுதிகளில் ஏற்கனவே நிறைய ஆழ்துறை கிணறுகள்லாம் வச்சு போயிடுச்சு. மேலும் அது பக்கத்தையே திரும்பி ஆழ்கிணறு போடுறாங்க, அதிகமான ஆழத்துக்கு போடுறாங்க. இதில் என்ன மாதிரியான பாதிப்புகளை ஏற்படுத்தும் சார்? பூமிகளில் நிலத்தடி நீர் பாதிப்பு வச்சுன்னா அப்புறம் மக்களுக்கு தண்ணி கஷ்டம் கண்டிப்பாக வந்துடும். பொதுமக்கள் நம்ம வந்து தண்ணியை வந்து எப்படி சேமிக்கணும் அரசாங்கம் சொல்கிறாங்க, உங்களை மாதிரி ஊடகம் சொல்கிறாங்க, செய்தியும் சொல்கிறாங்க. மக்கள் எதையும் கவனிக்கிறதில்லை. மக்கள் கொஞ்சம் விழிப்புணர்வு இருந்தாங்கன்னா இந்த தண்ணியை கொஞ்சம் சேமித்து இனி சந்ததிக்கு வந்து தண்ணி பிரச்சனை எல்லாம் கொண்டு போகலாம். ரீபோர் பண்ணாமல் பக்கத்தில் வந்து மழைநீர் சேகரிப்பு சொல்கிறாங்க, அந்த ஸ்கீம் யாரும் ஃபாலோ பண்ணுறது கிடையாது. ஃபாலோ பண்ணணும்னா பூமிக்கு தண்ணி எல்லாம் போயிடும். உங்களுக்கு போச்சுன்னா தண்ணி உங்களுக்கு நிறைய வாட்டர் லெவல் உயரும். அதை யாரும் பண்ணது கிடையாது. அது செஞ்சாங்கன்னா பக்காவாக இருக்கும். எல்லாருமே அவங்க கால்வாயை வந்து வீட்டுக்குள்ளே வந்து மணலான தண்ணியை சேவிச்சு பெட்டராகும் அப்படி எனக்கு அபிப்பிராயம் சார். தேவந்திரன், அதே போல சேலம் மாவட்டம் பொறுத்த வரைக்கும் பல இடங்களில் வந்து இந்த ஆழ்துறை கிணறுகள் வந்து 1000 அடிக்கு மேலே தான் வந்து போடப்பட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. தற்போது அதே போல சமூக ஆர்வலர் எழில்மணி நம்ம இணைஞ்சிருக்காரு. சார் வணக்கம் சார். குறிப்பாக சேலம் மாவட்டம் ரொம்ப அபாயகர மாவட்டங்களில் பட்டியலில் இருக்கு. குறிப்பாக இது அரசாங்கம் எந்த மாதிரியான முயற்சிகள் எடுத்திருக்கு, அதுக்கு பொதுமக்களோட ஒத்துழைப்பு எப்படி இருக்குங்க? முதல்ல வந்து நிலத்தடி நீர் வந்து குறைஞ்சதுக்கு காரணம் இந்த ஏரி குளங்கள் எல்லாமே ஆக்கிரமிக்கப்பட்டு குப்பை குளங்கள் போடப்பட்டு ஏரி குளங்களுடைய வந்து நீர் சேகரிக்க வழி இல்லாமல் இருக்கிற முதல் காரணம். பெய்யக்கூடிய மழைநீர் குறைந்தால் கூட மழை பெய்து கொண்டு தான் இருக்குது. அந்த மழைநீர் வந்து நிலத்தடி நீராக மாறுவதற்கு ஏரி குளங்கள் மெயின் காரணம். அந்த ஏரி குளங்கள்லாம் தூர்வாரப்பட வேண்டும். ஆனால் இப்போ இருக்க அரசாங்கம் வந்து போர்க்கால நடவடிக்கை எடுக்க வேண்டிய இந்த காலகட்டத்தில் அந்த அரசாங்கம் வந்து இது சம்பந்தமாக எந்த விதமான குளங்களை தூர்வாருவதற்கோ பிளாஸ்டிக் கழிவுகளை ஒழிப்பதற்கோ நிலத்தடி நீர் அதிகப்படுத்துவதற்கோ எந்தவித நடவடிக்கையும் எடுப்பதாக எனக்கு தெரியவில்லை. இப்போ மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் நம்முடைய தளபதியார் அவர்கள் இந்த நிலத்தடி நீருடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து குளங்களை ஆங்காங்கே உள்ள முக்கிய குளங்களை தூர்வாங்கும் பணியில் ஈடுபட்டிருக்கிறார். அதே போல தமிழகத்தில் இருக்க அனைத்து குளங்களும் ஏரிகளும் வந்து அரசாங்கம் தூர்வார முன்னோடியாக நடவடிக்கை வேண்டும். இதோட பொதுமக்கள் இதுக்கு பங்கு இருக்கணும். மெயினாக வந்து நான் ஒருத்தன் பிளாஸ்டிக் கழிவுகள் தூக்கி அலட்சியமாக மண்ணில் வீசப்படுவதால் அந்த நிலத்தடி நீர் செல்வது தடைப்படுகிறது. ஸோ நான் ஒருத்தன் பிளாஸ்டிக் கழிவை தவிர்த்தால் வந்து தண்ணி உயர்ந்துருமான்னு எல்லாம் நினைக்காம, நான் ஒருத்தன் திருந்தி என்ன ஆக போகுதுன்னு நினைக்காம மக்கள் வந்து அலட்சியமாகவும் இருக்காமல் அறியாமையாக இருந்து அகன்று வெளியே வந்து ஒவ்வொருவரும் மற்றவருக்கு முன்னுதாரணமாக இந்த நிலத்தடி நீரை பேணி காப்பதில் மற்றவருக்கு முன்னுதாரணம் இருக்கும் அளவுக்கு இந்த பிளாஸ்டிக் பொருட்களை எல்லாம் தவிர்க்க வேண்டும். அருகிலுள்ள மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அருகிலுள்ள குளம் குட்டைகளை எல்லாம் தூர்வாரி மழைநீர் சென்று செல்லக்கூடிய பகுதியில் உள்ள ஆக்கிரமிப்புகள் அகற்றி உடனடியாக மக்களும் இந்த அரசாங்கத்தில் ஒத்துழைக்க வேண்டும். அரசாங்கம் வந்து இந்த பிரச்சனையுடைய தீவிரத்தை உணர்ந்து சேலம் மாவட்டத்தில் வந்து ஒரு 10 அடி 20 அடி கிணற்றில் தண்ணி கொடுத்த காலம் போய் இன்று வந்து 650 அடி 700 அடி போட்டு தண்ணீர் வரக்கூடிய இந்த சூழலில் செலவழித்து மக்கள் வந்து இன்னைக்கு ரொம்ப சிரமப்பட்டு இருக்கிறாங்க. ஸோ அரசாங்கம் உடனடியாக இந்த தூர்வார நடவடிக்கை வேண்டும். மக்களும் தங்களுடைய பொறுப்பை உணர்ந்து நமக்கு இது என்ன, இது வந்து ஒரு தன்னார்வ அமைப்பு செய்யும், அரசாங்கம் செய்யும், இது வந்து லைன்ஸ் கிளப் செய்யும், ரோட்டரி கிளப் செய்யும், சுற்றுச்சூழல் அமைப்பு என்று எண்ணாமல் குளிப்பது பல் துலக்குவது போல தங்களுடைய அன்றாட கடமையாக இந்த பிளாஸ்டிக் கழிவுகளை அறவே ஒழித்து மழைநீர் வந்து நிலத்தடி நீர் செல்வதற்குள்ள தடைகளை எல்லாம் மக்களும் கட்டாயம் அகற்ற வேண்டும் என்பது எங்களுடைய முதல் கோரிக்கை. மக்கள் கையில் இந்த பணி இருக்கிறது. அரசாங்கம் அதற்கு ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. அதே போல இந்த ஆழ்துறை கிணறுகள் வந்து அளவுக்கு அதிகமாக போடப்படுறதால நிலத்தடி நீர் கடுமையாக பாதிக்கப்படுறது. ஸோ இந்த ஆழ்துறை கிணறுகளை வந்து கட்டுப்படுத்துவதற்கு அரசு தான் முயற்சி எடுக்கணும்னு நினைக்கிறீங்களா நீங்க? கட்டாயமா வந்து ஒருத்தர் தண்ட வசதி இருக்கு, பெரிய பெரிய எந்திரங்கள் இருக்கிறது, 1000 1500 போட்டு ஒருத்தர் உறிஞ்சறதுனால அந்த சுற்று வட்டார பகுதியில் இருக்க தொழிற்சாலைகளுக்கு அனுமதி கொடுக்குறாங்க. அவங்க அனுமதி தரப்பட்ட அளவை மீறி நீரை உறிஞ்சுவதால் தனியார் கம்பெனிகள் அந்த வட்டாரத்தில் குடிநீர் தேவைக்கே மக்கள் வந்து மிகவும் சிரமப்படுறாங்க. ஸோ ஆழ்துளை கிணறுகளுக்கு வந்து போறதுக்கு ஒரு சட்டத்திட்டங்களை பின்பற்ற வேண்டும். அதையும் கண்காணிக்க வேண்டும், மாநகராட்சி கண்காணிக்க வேண்டும். அதே போல சாக்கடைகள், சேலம் மாவட்டத்தில் சாக்கடைகள் எல்லாமே தூர்வாரப்பட்டு மழைநீர் வந்து சாக்கடை நீராக மாறாமல் நிலத்தடி நீராக மாறுவதற்கு மாநகராட்சி, சேலம் மாநகராட்சி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். தேவேந்திரன், குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா சேலத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஆழ்துறை கிணறுகளுடைய தாக்கத்தால் அதிகமானதால் வந்து நிலத்தடி கம்மியானதுக்கு ஒரு முக்கிய காரணமாக சொல்லப்படுது. அதே போல் அந்த ஆழ்துறை கிணறு மட்டும் இல்லாமல் இங்கு சுற்றி உள்ள முள் மரங்கள், சீம கருவேல மரங்கள் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களால் நிலத்தடி நீர் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா கடந்த 2005ஆம் ஆண்டு, அதாவது குறிப்பாக பொதுப்பணித்துறையின் உடைய அறிவிப்பின்படி பார்த்தீங்கன்னாக்கா வெறும் 7830 ஆழ்துறை கிணறுகள் மட்டுமே இருந்தது. தற்போது இன்றைய கணக்கின்படி சுமார் 50,000க்கும் மேற்பட்ட ஆழ்துறை கிணறுகள் வந்து இருக்கு. ஆனால் இந்த ஆழ்துறை கிணறுகள் வந்து முறையாக அனுமதி வாங்கி போடப்பட வேண்டும் என்பதும் ஒரு கோரிக்கையா இருக்கு. தேவேந்திரன், ரியாஸ், தொடர்ந்து இணைந்திருங்கள். இன்னும் என்ன மாதிரியான சிக்கல்கள் இருக்கு அப்படின்னு பதிவு செய்ய வேண்டியிருக்கு. குறிப்பா ஆழ்துளை கிணறு அமைக்கக்கூடியவங்க எவ்வளவு அடியில் அங்கே இயல்பா சேலம் பகுதிகளில் தண்ணீர் வருது, எவ்வளவு தூரம் வந்து வீடுகளுக்கு போர் போடுறவங்க வந்து கேட்குறாங்க அப்படிங்கிறது குறித்தான தகவல்களையும் பெற இருக்கிறோம். முன்னதா
மேட்டுப்பாளையம் அருகில் இருக்கக்கூடிய அன்னூர் பகுதியில் என்ன மாதிரியான நிலைமை? அவிநாசி அத்திக்கடவு திட்டத்தை வந்து உடனடியாக நிறைவேற்றணும் பல ஆண்டு கோரிக்கை இருக்கக்கூடிய சூழல்ல நிலத்தடி நீர் மட்டமும் குறைந்திருப்பதால் அந்த மக்கள் என்ன மாதிரியான சிக்கல்களை அனுபவிக்கிறாங்க? இந்த தொகுப்புல பார்க்கலாம். கோவை மாவட்டம் அன்னூர் பகுதியின் முக்கிய நீர் ஆதாரமாக இருந்து வந்தது அன்னூர் குளம். சுமார் 140 ஏக்கர் பரப்பளவு கொண்ட இந்த குளம் அதனை சுற்றி சுமார் 20 கிலோமீட்டர் தொலைவிற்கு உள்ள கிணறுகளுக்கு நிலத்தடி நீர் அளித்து வந்தது. இப்படிப்பட்ட பசுமை மாறாமல் இருந்த அன்னூர் பகுதி தண்ணீரின்றி வறண்டு குடிக்கவே நீரின்றி தவிக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. போதிய மழை இந்த ஆண்டு இல்லை என்பது ஒருபுறம் இருக்க, கோவை மாவட்டத்தில் மிக குறைந்த அளவுக்கு மழை பதிவு உள்ள இடமாக அன்னூர் கண்டறியப்பட்டுள்ளது. இதனால் தற்போது இந்த பகுதியில் விவசாயம் மட்டுமின்றி குடிக்கவும் கால்நடைக்கும் கூட தண்ணீரின்றி தவித்து வருவதாகவும் கூறுகின்றார்கள் அப்பகுதி மக்கள். பேர் குளங்குட்டை தூர்வார பேரில் வந்து அன்னூர் குளத்தில் வந்து ஆயிரக்கணக்கானோட மண்ணத்தான் விற்றாங்களோ ஒழிய ஒரு பள்ளத்தை வந்து அந்த அன்னூர் குளத்துக்கு நேராக தண்ணி வர்ற மாதிரி ஒரு பள்ளத்தையும் கூட தூர்வார கிடையாது. நேராக குட்டைக்குள்ளே பூந்தாங்க. தினம் 100 டிப்பரை வச்சு மண்ணத்தால் இல்லைனாங்களோ ஒழிய எந்த ஒரு தண்ணியுமே அந்த குளத்துக்கு வர்ற மாதிரி தடமே கிடையாது. தடமே எதுவும் பண்ணல. எல்லாம் ஆக்கிரமப்படுத்தி கடை கட்டவும் தடம் பண்ணவும் சைட்டை போட்டு நிலங்களை பண்ணவும் ரோடு போடவும் புறம்போக்கு நிலம் தானே ரோட்டை போடவும் சைட்டை போட்டு எல்லாம் பண்ணிட்டாங்க. வரலாறு காணாத வறட்சியை சமாளிக்க அன்னூர் அவிநாசி பகுதிகளுக்கு அவிநாசி அத்திக்கடவு நிலத்தடி நீர் செறிவூட்டும் திட்டம் என்பது மிகவும் அவசியமானதாக கூறும் விவசாயிகள் இத்திட்டத்தின் மூலம் குடிநீர் பிரச்சினை தீர்க்கப்படுவதோடு நிலத்தடி நீரும் உயர வாய்ப்புள்ளதாக கூறுகின்றனர். 150 ஆண்டுக்கு முன்னால் ஒரு வறட்சி வந்துன்னு சொல்கிறாங்க. ஆனால் நாங்கள் பார்த்ததில்லை. ஆனால் இப்போ அந்த வறட்சி வந்திருக்கிறது. விவசாய நிலை ரொம்ப கவலைக்கிடமாக இருக்கிறது. பயிருக்காக வாங்கின கடன், விவசாய பூமி நலம் செய்ய வாங்கின கடன், இதெல்லாம் கட்ட முடியாத நிலையில் விவசாயிகள் இருந்து வருகிறார்கள். கடந்த 20 ஆண்டுகளுக்கும் மேலாக இந்த நீர் ஆதாரங்கள் தூர்வார அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. நிலத்தடி நீரின் முக்கிய ஆதாரமாக இருக்கும் இந்த குளம் குட்டைகள் முட்புதர்களாலும் சீமை கருவேல மரங்களாலும் ஆக்கிரமிக்கப்பட்டு குளம் குட்டைகள் சிறு ஓடைகளாக மாறியுள்ளது. 20 வருஷத்துக்கு முன்னாடி விவசாயம் நல்லா இருந்ததுங்களா? அன்னைக்கெல்லாம் கிணத்துலேயே போர்கள் ஆறு அன்னைக்கு போட்டாங்க. கிணத்துலேயே தண்ணி மூயாமல் ஓடிட்டு இருந்ததாச்சு. அன்றைக்கி மழை சராசரி மழை பெய்ஞ்சிட்டு இருந்தது. குளங்குட்டையில் தண்ணி இருந்ததுங்க, அதில் ஓடிட்டு இருந்தது. இன்றைக்கி சுத்தமாகவே வறண்டு கிடக்குது. என்ன பண்ண முடியுங்க? தேவைக்கு அதிகமான நீரினை ஆழ்குழாய் கிணறுகள் மூலம் உறிஞ்சி எடுக்கும் தொழிற்சாலைகள் மற்றும் இந்த ஆலைகள் மூலம் ஏற்படும் கழிவுகளால் 1500 அடிக்கு கீழிருக்கும் நிலத்தடி நீர் மட்டுமின்றி கனிம வளங்கள் கூட பாதிக்கப்படுவதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். காஸ்டிங்கு அலாய் ஸ்டீல் நிறையா அதிகமாகிட்டு இருக்குது. குறிப்பாக காரைக்குண்டமலை பஞ்சாயத்துலேயே மொத்தம் 88 கம்பெனிகள் இருக்கிறது. அதற்கு நிலத்தடி நீர் மட்டும் ரொம்ப கம்மியாகிக்கிறது. அவையிலும் நீரை யூஸ் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. விவசாயிகள் விவசாயத்துக்கு போதுமான தண்ணீர் கடந்த 10 ஆண்டுகளாகவே கிடைக்கிறது இல்லை. அது அந்த அலாய் ஸ்டீல் நிறையா இருக்கிறங்காட்டி அந்த மண்ணினால் நிலத்தடி நீர் மட்டம் பாதிக்கிறது. இதனால் 1000 அடி 1200 அடிக்கு மேலே போனால் தண்ணியிலோட கனிமங்கள் ரசாயனங்கள் எல்லாம் கலக்கப்படுகிறது. இதனால் தண்ணி சுத்தம் மாசடைகிறது. இதனால் விவசாயிகள் இதனாலையும் பாதிக்கப்படுகிறார்கள். இதனால் இந்த விவசாயிகள் இனி வருங்காலங்களில் இந்த விவசாயத்தை விட்டு வேறு தொழிலுக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகலாம். அதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நீரின்றி அமையாது உலகு, உழவு இன்றி வராது உணவு. எனவே இனிவரும் காலங்களில் விவசாயத்தை காப்பாற்றவும் குடிநீர் பிரச்சனையிலிருந்து மீளவும் நீர் மேலாண்மை கொள்கையில் மாற்றங்களை கொண்டு வருவது காலத்தின் கட்டாயம். செந்தில்குமார், நியூஸ் 7 தமிழ், மேட்டுப்பாளையம். நீர் மேலாண்மை கொள்கைகளில் மாற்றம் அப்படிங்கிறத தாண்டி இருக்கின்ற நீர் மேலாண்மை கொள்கைகளை முறையாக பயன்படுத்துறதும் கடைபிடிக்கிறதும் ரொம்ப அவசியமான ஒரு காலகட்டத்தில் இருக்கும். நிறைய நீர் திட்டங்களை செயல்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். இந்த மாதிரியான தொகுப்புகளின் மூலமாக, இந்த மாதிரியான ஊர்களின் நிலைமையின் மூலமாக அதை நம்மளால் அறிய முடிகின்றது. சேலத்திலிருந்து நம்முடைய செய்தியாளர் ரியாஸ் மீண்டும் இணைகிறார். ரியாஸ், நம்ம முன்பே கேட்டிருந்த அந்த கேள்விதான். தொடர்ச்சியாக ஒவ்வொரு முறையும் போர் போடுறவங்க, ஆழ்துளை கிணறு அமைக்கிறவங்க என்ன மாதிரியான சிக்கல்களை சந்திக்கிறாங்க? சேலத்தை பொறுத்தளவு அந்த சுற்றுவட்டார பகுதிகளில் எவ்வளவு அடியில் தண்ணி வந்துடுறதா அவங்க பார்க்குறாங்க? தண்ணீர் வந்த பிறகும் இன்னமும் மக்களினுடைய அச்சத்தின் காரணமாக எவ்வளவு ஆழத்திற்கு அந்த ஆழ்துளை கிணற்றை அமைக்க சொல்லி வலியுறுத்துறாங்க? இது குறித்து அவர்களிடம் கருத்துக்களை பெற முடியுமா ரியாஸ்?
தேவேந்திரன், அதாவது முன்பே சொன்ன மாதிரி குறிப்பாக சேலம் மாவட்டம் பொறுத்த வரைக்கும் சேலம் மாவட்டத்தில் இருக்கிற 20 வட்டாரங்களில் இதில் 14க்கும் மேற்பட்ட வட்டாரங்கள் அபாயகரமான வட்டாரங்கள். குறிப்பாக ஆழ்துறை கிணறு மூலமாக தண்ணீர் எடுக்கக்கூடாது என்ற தடையும் வந்து பொதுப்பணித்துறை சார்பிலும் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் சார்பால் விதிக்கப்பட்டிருக்கு. ஆனால் இருந்த போதிலும் பல இடங்களில் பொதுமக்கள் தண்ணீருக்காக தண்ணீர் போர் போட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. குறிப்பாக சேலம் மாநகர பகுதியை பொறுத்த வரைக்கும் சேலம் மாநகர பகுதிகளில் கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பாகவும் 4 ஆண்டு முன்பு பார்த்தீங்கன்னாக்கா சுமார் 200 அடி 100 அடிக்கு தண்ணீர் வந்து வர வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. ஆனால் இப்போ இந்த சூழ்நிலையில் 600 அடியை கடந்தாலும் வந்து தண்ணீர் வந்து இந்த ஆழ்துறை கிணறுகளில் வந்து வருவதில்லைன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அதே போல சேலம் மாவட்ட பகுதியான குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஜலகண்டாபுரம், எடப்பாடி, மேச்சேரி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பார்த்தீங்கன்னாக்கா 1000 அடி தாண்டி போனாலும் அங்க வந்து தண்ணீர் கிடைப்பதில்லை. அப்படி அந்த தண்ணீர் கிடைத்தாலும் வந்து அந்த தண்ணீருடைய தரம் வந்து ரொம்ப குறைந்ததாகவும் மிகவும் பயன்படுத்த முடியாத உப்பு பதிந்த தண்ணியாக வந்து இருப்பதாக பொதுமக்கள் தெரிவிக்கிறாங்க. தற்போது இந்த போர்வெல்ல பணியாற்றி இருக்கிற ஊழியர்கிட்டே கேட்கும். சார், நீங்க சொல்லுங்க, குறிப்பா இந்த சேலம் மாநகரத்தில் ஒரு 300 அடி இருந்து இப்போ 600 அடியா மாறிடுச்சு. மாவட்டத்தில் இந்த 1000 அடிக்கு மேல போற பகுதிகள் என்னென்ன பகுதி சேலத்தில் இருக்கு? அப்படி தண்ணி போட்டு எடுக்கிறதால அங்க என்ன மாதிரி பாதிப்புகள் இருக்கும் உங்களுக்கு? 1000 அடி குறிப்பாக சொல்லணுங்களா, சேலத்தில் ஓமலூர், கருப்பூர், அதுக்கப்புறம் மேச்சேரி சைட்லாம் 1000 அடிக்கு கன்ஃபார்ம் போட்டுதாங்க. அங்கே இடத்துல தண்ணி போட்டாலும் தண்ணீர் வர்றதில்லை. வந்தாலே 1 இன்ச்சு அது குறைவாக தான் வருதுங்க. 1000 அடி. அதனால் விவசாயம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. தண்ணி இல்லாமல் இப்போ வறட்சி போக்குன்னா மழைநீர் சேகரிக்கணும் சார். மழைநீர் சேகரிக்கணும் தான் இவ்வளோ பிரச்சனை ஆகுது. இல்லை, அரசாங்கம் வந்து ஒரு 1000 அடிக்கு மேலே வந்து போடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு விதிமுறையே இருக்குது. அதை மீறி எப்படி நீங்கள் 1000 அடிக்கு மேலே நீங்கள் போடுறீங்க? நீங்கள் 1000 அடி விதிமுறைலாம் இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டது விதிமுறை எதுவும் கிடையாதுங்க. 1000 அடி மேக்ஸிமம் சேலம்புறம் 1000 அடி தான். 1000 அடி அதிகமாக போகிறதில்ல. 1000 அடியோட நிறுத்திக்குவாங்க. இதுக்கு வந்து எவ்வளோ செலவு? குறிப்பாக ஒரு 1000 அடி போகிறோன்னா அதுக்கு வந்து எவ்வளோ வந்து செலவிட வேண்டிய தொகை எவ்வளோவா இருக்குது? ஒரு அடிக்கு எவ்வளோ நீங்கள் இது பண்ணுறீங்க, ஃபிக்ஸ் பண்ணுறீங்க? நீங்கள் 1 அடி ஃபிக்ஸ் பண்ணுறதெல்லாம் அது அந்த டீசல் ரேட்டை பொறுத்து அது அவர் ஓனருக்கு அவங்க ஃபிக்ஸ் பண்ணிப்பாங்க. நாங்கள் வாட்டர் தான் எங்களுக்கு தெரியும். 1 அடிக்கு இப்போ போனால் 70 ரூபாய், 72 ரூபாய் அது மாதிரி இப்போ ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. தேவேந்திரன், அதே போல சமூக ஆர்வலர் ஈசன் கவட்டி கேட்கும். சார், இப்போ சேலம் மாவட்டத்தில் கடுமையான இந்த நிலத்தடி நீர்மட்டம் தொடர்ச்சியாக குறைந்து கொண்டே இருக்கின்றது. குடிநீர் பிரச்சனை, தண்ணீர் பிரச்சனை அப்படிங்கிறது ஒரு விஸ்வரூபம் எடுத்து அது இன்னொரு வடிவத்திற்குள் சென்று இருக்கிறது. நிலத்தடி நீர்மட்டம் குறைந்து கொண்டே இருக்கின்றது. தமிழகம் முழுவதும் என்ன மாதிரியான சூழல் நிலவுகிறது அப்படிங்கிறது குறித்து பதிவு செஞ்சுட்டு இருக்கிறோம். தொடர்ச்சியாக எந்தெந்த மாவட்டங்களில் மிக பெரிய அளவில் நிலத்தடி நீர்மட்டம் குறைந்திருக்கு அப்படிங்கிறது குறித்து பார்த்தோம். எந்தெந்த மாவட்டங்கள், தமிழகத்தினுடைய எந்தெந்த மாவட்டங்களில் நிலத்தடி நீர்மட்ட வளம் இன்னும் நல்லா இருக்குது, இன்னும் குறைவான அடி தூரத்திலேயே நிலத்தடி நீரை பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறது குறித்து சில விவரங்களை பார்க்கலாம். நிலத்தடி நீர்மட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய மாவட்டங்கள்னு பார்க்கும் பொழுது நீலகிரி மாவட்டம், மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்திருக்கக்கூடிய அந்த நீலகிரி மாவட்டத்தை பொறுத்தளவு 3.03 மீட்டர்லேயே நிலத்தடி நீரை வந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. நிலத்தடி நீர் வளம் அப்படிங்கிறது நல்லா இருக்கக்கூடிய ஒரு மாவட்டமாக நீலகிரி மாவட்டம் இருக்குது. அதே போல் காஞ்சிபுரம் மாவட்டத்தை பொறுத்தளவு 4.82 மீட்டர் மீட்டர்லேயே நிலத்தடி நீரை வந்து பெற்றுக்கொள்ளலாம். ஆழ்துளை கிணறு குறுகிய அளவில், நீளமாக இல்லாமல் குறுகிய அளவில் அமைக்கும் பொழுதே நிலத்தடி நீர்மட்டத்தை எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. திருவாரூரை பொறுத்தளவு 4.83 மீட்டரும், தஞ்சாவூரை பொறுத்தளவு 4.92 மீட்டரும், நாகப்பட்டினத்தில் 4.16 மீட்டர்லேயே வந்து ஆழ்துளை கிணறு அமைக்கிறது மூலமாகவே நிலத்தடி நீரை பெற்றுக்கொள்ளலாம். இது அந்தந்த மாவட்டங்களினுடைய சராசரியினுடைய அடிப்படையில் தமிழக பொதுப்பணித்துறையினுடைய தரவுகளிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு கணக்கீடு. மிக குறைந்த அளவிலேயே இந்தந்த மாவட்டங்களிலிருந்து நிலத்தடி நீரை பெற்றுக்கொள்ளக்கூடிய அளவில் இருக்குது சராசரியாக. தொடர்ச்சியாக நம்முடைய செய்தியாளர் அருண் புதுக்கோட்டையிலிருந்து இணைந்திருக்கிறார். புதுக்கோட்டையும் ஓரளவுக்கு நிலத்தடி நீர்மட்டம் வந்து குறைவாக இருக்கக்கூடிய, எளிதாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு மாவட்டமாக அறியப்படுது பொதுப்பணித்துறையினுடைய தரவுகளினுடைய அடிப்படையில். அங்கிருந்து நம்முடைய செய்தியாளர் அருண் இணைந்திருக்கார். அருண், புதுக்கோட்டையை பொறுத்தளவு அங்கே என்ன மாதிரியான சூழல் இருக்குது? நிலத்தடி நீர் வளம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்குது? விவசாயத்துக்கும் குடிநீர் தேவைகளுக்கும் வீட்டு உபயோகத்திற்கும் நிலத்தடி நீர் எந்த அளவுக்கு பயன்பட்டு இருக்கு? மக்கள் என்ன மாதிரியான நிலையை வந்து வெளிப்படுத்துகிறாங்க? இது குறித்து பதிவு செய்யலாம் அருண். நிச்சயமாக தேவன், ஏற்கனவே நீங்கள் சொல்லிட்டு இருந்த போல் பார்க்கும்போது நிலத்தடி நீர் வந்து இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது சராசரியாக பொதுப்பணித்துறை எந்த கணக்கின் அடிப்படையில் எடுத்தார்கள் என்பது இந்த மக்களிடையே மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியை தான் ஏற்படுத்தியிருக்கும். இந்த கேள்வி வந்து இந்த மக்கள் வந்து எந்த வகையில் முன்வைக்க போகிறார்கள் என்பதை சற்று நேரத்தில் நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த நிலையில் பார்க்கும்போது பொதுப்பணித்துறையினுடைய கணக்கெடுப்பு எந்த ஆண்டு நடைபெற்றது என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. அதற்கு முன்னதாக இது எந்த அளவுக்கு கடந்து சென்றிருக்கிறது பார்க்கும்போது மேலே இருக்கிறது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தான் இருந்தாலுமே இது எந்த அளவுக்கு இது வந்து இப்போ போய்கொண்டிருக்கிறது நிலத்தடி நீர் என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. இது பார்க்கும்போது தமிழ்நாட்டில் மிக முக்கியமாக
புதுக்கோட்டை மாவட்டம், சிவகங்கை மாவட்டம் உள்ளிட்ட இந்த மாவட்டங்கள் அனைத்துமே தற்போது இந்த ஆண்டே வந்து மிகப்பெரிய அளவிலான ஒரு வறட்சியை வந்து சந்திச்சுட்டு இருக்காங்க. குடிநீர் பிரச்சனை என்பது இங்கு தலை விரித்து தாண்டவம் ஆடுகிறது என்றே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் விவசாயம் என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக சென்று விட்டது என்றே சொல்ல வேண்டும். நம்ம பார்க்கும்போது புதுக்கோட்டையிலிருந்து சற்றே வந்து ஒரு 10 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் நின்றுட்டு இருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா விவசாயம் வந்து செல்வ செழிப்பாக இருந்த பகுதிகள் இப்போது இந்த தட்டைகளை வைத்து இந்த மாடுகளுக்கு அந்த உணவு கொடுக்கக்கூடிய சூழல் மட்டும்தான் இருக்கிறது. அதை தாண்டி இப்போது ஒரு 1000 அடிக்கு குறையாமல் இருந்தால் மட்டுமே இந்த போர்வெல்லை வந்து பயன்படுத்தியாவது தண்ணீர் எடுக்க முடியும். அது வீட்டிற்கு அது இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு குடிநீருக்கு மட்டுமே தற்போது பயன்படும் என அறியப்படுகிறது. பொதுப்பணித்துறை அதிகாரிகள் எடுத்த கணக்கெடுப்பை தற்போது இந்த மக்களிடம் கேட்கலாம். அம்மா, இங்கே வந்து நிறைய தண்ணி கிடைக்கும், டக்குன்னு போட்டோடனே தண்ணி கிடைக்கும்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் சொல்லுது. இது கிடைக்குதா? நியாயமா? அப்படியெல்லாம் கிடைச்சா இங்கே பாருங்க, மாடு கூட கழுவுறதுக்கு தண்ணி கிடைக்காம அது என்ன நிலமையில் இருக்குன்னு நீங்கள் இப்போ பார்த்தீங்கல்ல. அப்புறம் எப்படி போதிய அளவுக்கு இங்கே தண்ணி கிடைக்குன்னு அவங்க சொல்கிறாங்க. கவர்மெண்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, பொதுப்பணித்துறைன்னு ஒரு துறை இருக்குது தெரியும். அப்படின்றப்ப அவங்க என்ன சொல்கிறாங்க, இது வந்து பார்த்திங்கன்னா 4 சென்டிமீட்டரில் இங்கே எடுத்துடலாங்க, இந்த அளவுக்கு எடுத்துடலாம், மேலேயே தண்ணி இருக்குது, புதுக்கோட்டை பொறுத்தவரைக்கும் பிரச்சனை இல்லைன்றாங்க. இப்போ வந்து அந்த ஒரு கணக்கெடுப்பு பிரச்சனை இல்லாமல் இந்த போர் 340 அடியில் போட்டிருக்கோம், 3 குடம் தண்ணி வருது, அதை வச்சு என்ன செய்ய முடியும்? இப்போ இந்த கேணி வந்து 12 கசத்தில் முதல்லலாம் 3 மணி நேரம் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. இப்போ போன வருஷம் 3 கசம் வெட்டியிருக்கான். அப்படி இருந்தால் 1/2 மணி நேரம் ஓடலையே. அப்புறம் எப்படி அவங்க போதிய அளவுக்கு இங்கே தண்ணி இருக்குன்னு அவங்க சொல்லலாம்? நாங்களாம் சொல்லணும், போதிய அளவுக்கு தண்ணி இருக்குது எங்களுக்கு போதும் அப்படின்னு நாங்களாம் சொல்லணும். எங்கள் ஊரெல்லாம் இப்போ நல்லா பூக்க விளைஞ்சு 5 வருஷம் ஆச்சு. 5 வருஷமாக எல்லாம் தண்ணி பற்றாக்குறையில் தான் 1.5 மைல் தூரம் எங்கள் கம்மாயிலேருந்து இங்கே தண்ணி வரணும். இதெல்லாம் 5 வருஷத்துக்கு முன்னாடி கம்மியாக தண்ணி பாய்ஞ்சது. அதில் இந்த கேணியை வச்சு பண்ணிக்கிட்டு இருந்தால் அதுவும் இந்த வருஷம் சுத்தமாக இல்லை. அப்புறம் நாங்கள் எப்படி இது மாதிரி விவசாயம் பண்ணுறது, மாடு கன்று காப்பாற்றுறது? எனக்கெல்லாம் 55 வயசு ஆகுது. இந்நேரம் வரைக்கும் நாங்கள் விவசாயத்தை நம்பி தான் முளைச்சிக்கிட்டு இருக்கோம். வேறு நாங்கள் படிப்பறிவு இல்லை, வேறு தொழிலும் எங்களுக்கு எதுவும் இல்லை, இதை நம்பி தான் முளைச்சிக்கிட்டு இருக்கோம். இதில் தண்ணி பத்தலை அப்படின்னாக்கா அப்புறம் நாங்கள் எதை நம்பி என்னன்றது? இதை வச்சு தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்புறம் போதிய அளவு தண்ணி இங்கே எப்படி இருக்குன்னா எப்படி இருக்கும்? இப்போ வந்து தட்டை வந்து ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நிறைய வந்து மாட்டுக்கு தீவனம் இருக்கும், அது வந்து போடுவீங்க. இப்போ இந்த தட்டை வந்து வயிற்று நிரப்புறதுக்கு தானே இந்த தட்டை? ஆமாம், முதல்ல எல்லாம் நாங்கள் வந்து மாட்டை அவுத்து விட்டு தானாப்பிலையே மேய்ஞ்சிக்கிட்டு திரியும் பொழுதுக்கு மேய்ஞ்சிட்டு சாயந்தரம் ஓட்டிக்கிட்டு வந்து கட்டுவோம். இன்றைக்கி மேய்கிறதுக்கு பில்லும் இல்லை, அது மேய்கிறதுக்கு இடமும் இல்லை. அப்படி இருக்கிறதுனால தட்டைக்கிட்டே நம்ம காலத்துக்கும் நாங்கள் மாடு வச்சுருந்தவங்க இன்றைக்கி இல்லாமல் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறதுனால நாங்கள் இந்த இதை பண்ணிக்கிட்டு இருக்கோம். நன்றிம்மா, இருக்கிற தகவலை சொன்னீங்க. தேவேந்திரன், மேலும் நீங்கள் பாருங்கள், இந்த பகுதி வந்து பார்த்திங்கன்னா நல்லா செழிப்பாக வளர்ந்த பகுதி. நம்மளுடைய ஒளிப்பதிவர் சுரேஷ் அவர் வந்து பார்க்குறது இந்த பக்கம் காமிப்பார். இந்த பகுதி ஃபுல்லாக நீங்கள் பார்க்கலாம். இங்கே வந்து எதுவுமே இல்லை அப்படின்னா தட்டையை மட்டும்தான் போட்டுக்கிட்டு அந்த இருக்கக்கூடிய ஒரு மாடுகளுக்கு வந்து இது 2 லிட்டர் பால் கறக்குது, அதை வச்சு தான் எங்களுடைய வாழ்க்கையை ஓட்டுறோம் அப்படிங்கிறது. இது வந்து நிலத்தடி நீர் அப்படிங்கிறது தான் முக்கியமான ஒரு விஷயம். மனிதன் எதுவாக இருந்தாலும் சரி, சில விஷயங்கள் இல்லாமல் வாழவே முடியாது. அப்படின்றது வந்து தண்ணீர் வந்து மிக முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. அப்படின்றப்போ இதனுடைய புள்ளிவிவரம் இப்போ வந்து ஒரு விவசாய பெண்மணி சொன்னாங்க, அவங்களுடைய இயல்பான அவங்களுடைய நடையில் சொன்னாங்க. அதை தாண்டி வந்து இந்த புள்ளிவிவரங்களோட வந்து நமக்கு சமூக ஆர்வலோடு நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. ஐயா இருக்கார், நம்ம அவர்கிட்ட கேட்கலாம். ஐயா வணக்கம். ஐயா, இப்போ வந்து பொதுப்பணித்துறை ஒரு ஆய்வில் வந்து சொல்லியிருக்காங்க, இது மாதிரி இங்கே தண்ணிலாம் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு 4 ஆண்டு 5 ஆண்டுகளுடைய கணக்கெடுப்பில் வந்து இங்கே எவ்வளோ மழை பெஞ்சிச்சு அப்படிங்கிறத முடிஞ்சால் தெரியும் பட்சத்தில் சொல்லலாம். இப்போ எந்த அளவுக்கு வந்து உங்களுடைய நிலத்தடி நீர் பாதிக்கப்பட்டிருக்கு, இதனால் எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டுருக்குன்னு சொல்லாங்க. 2012-13ஆம் ஆண்டு புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய சராசரி மழை அளவான 950 மில்லிமீட்டர், 45 மில்லிமீட்டர் என்ற அளவை விட குறைவாக 840 மில்லிமீட்டர் தான் மழை பெஞ்சிச்சு. அதுக்கப்புறம் படிப்படியாக ஒவ்வொரு ஆண்டும் 2013-14 வந்து 710 மில்லிமீட்டர் மழை பெஞ்சிச்சு. அப்புறம் 2015-16 வந்து 560 மில்லிமீட்டர் தான் மழை பெஞ்சிச்சு. இப்போ வந்து கிட்டத்தட்ட இந்த ஆண்டு 2016-17 454 மில்லிமீட்டர் தான் மழை பெஞ்சிருக்கு. அப்போ சராசரி மழை அளவை விட பாதி அளவு தான் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இந்த 4 ஆண்டுகளில் இப்போ இந்த வருஷம் பெஞ்சிருக்கு. எங்கே பார்த்தாலும் புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய கீழ்ப்பகுதி என்று சொல்லக்கூடிய ஒரு வளமான பகுதி கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி 300 அடியிலிருந்து 400 அடிக்குள்ளே ஒரு 20 ஹெச்பி மோட்டாருக்கு தண்ணி கிடச்ச ஒரு நல்ல செடிமெண்ட்ரி ஏரியாவில் போர்வெல் இருந்த பகுதி. அந்த பகுதியிலலாம் இன்றைக்கி 1000 அடி போயிடுச்சு. புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய தஞ்சை மதுரை சாலைக்கு மேற்கு பகுதி பூராவும் ஹார்ட் ராக் பகுதி, கடுமை பாறைகள் பகுதி. திரும்ப வருவோம்.
தேவேந்திரன் கேட்டிருப்பீங்க, தற்போது இதனுடைய கலர் நிலவரம் என்பது இதுவாகத்தான் இருக்கிறது. பொதுப்பணித்துறை எந்த அளவிற்கான ஒரு கணக்கெடுப்பை எடுத்தார்கள் என்பதே இந்த மக்களிடையே ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியும் ஏற்படுத்தியிருக்கிறது. தேவேந்திரன், அருண், உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி. மீண்டும் இணையலாம். இணையும் பொழுது அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய கிணறுகளில் எந்த அளவுக்கு தண்ணீர் மட்டம் அப்படிங்கிறது குறைஞ்சிருக்கு, நீர் மட்டம் குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறது குறித்து கூட பதிவு செய்யலாம். தொடர்ச்சியாக நம்முடைய செய்தியாளர் ஆன்சர் அலி சென்னையிலிருந்து இணைந்திருக்கிறார். நெல்லையிலிருந்து நம்முடைய செய்தியாளர் சுடலைக்குமார் இணைந்திருக்கார். சுடலை, அந்த பகுதியில் இப்போ போர் போட்டுட்டு இருக்காங்க, ஆழ்துளை கிணறு அமைச்சிட்டு இருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்க முடிஞ்சது. எவ்வளவு அடியில் தற்பொழுது இருக்காங்க, இன்னும் எவ்வளவு அடிக்கு சென்றாலும் தண்ணீர் வரும் அப்படிங்கிற நம்பிக்கையில் இருக்காங்க, என்ன மாதிரியான சிக்கல்கள் இருக்கு, பதிவு செய்யலாம் சுடலை. தேவேந்திரன், முன்னதாக குறிப்பிடியே நீங்கள் பார்க்கலாம், இந்த பகுதி முழுவதுமே, அதாவது திருநெல்வேலி மாவட்டம் மானூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதியில் பல ஆயிரக்கணக்கான ஏக்கரில் பல்வேறு வகையான பயிர்களை செய்து வந்த விவசாயிகள் தற்பொழுது, அதாவது இந்த விவசாயிகளுக்கு முக்கியமாக நீர் ஆதாரமாக கருதப்படுகிறது மானூர் பெரிய குளம். இந்த மானூர் பெரிய குளமானது கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னதாக பெய்த அந்த பருவமழையின் போது முழு அளவில் நிரம்பி காணப்பட்டது. அதற்கு முன்பாக பல ஆண்டுகளாகவே இந்த குளத்தில், அதாவது அந்த அணைகளிலிருந்து வரக்கூடிய அந்த கால்வாய்களில் சரியாக பராமரிப்பு இல்லாததன் காரணமாக இந்த குளங்களுக்கு தற்பொழுது நீர்வரத்து என்பது முற்றிலுமாக பாதிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக இந்த குளங்களை நம்பியுள்ள விவசாயிகள் தற்பொழுது இந்த விவசாய நிலங்களை விற்றுவிட்டு மாற்று தொழிலுக்கு செல்லக்கூடிய ஒரு சூழல் நிலவுகிறது. இது மட்டுமின்றி முக்கியமாக இவர்கள் தற்பொழுது நிலத்தடி நீரை மட்டுமே நம்பி இருக்கின்றனர். ஆனால் நிலத்தடி நீரும் தற்பொழுது இந்த குளத்தில் தண்ணீர் இல்லாத காரணத்தினாலும் கடுமையான வறட்சியின் காரணமாகவும் முற்றிலுமாக பாதிக்கப்பட்டுள்ளது. இதோ பார்க்கலாம், நேற்று மாலை முதல் இந்த பகுதியில் போர்வெல் போட்டு, அதாவது ஆழ்துளை கிணறானது அமைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. தற்பொழுது வரை சுமார் 700 அடிக்கு மேல் போர் போட்டும் இதுவரை தண்ணீர் வரப்படவில்லை. இது போன்ற நிலைதான் தொடர்ச்சியாக காணப்படுகிறது. மட்டுமின்றி கிணறுகள், இந்த பகுதியில் உள்ள கிணறுகளும் முற்றிலுமாக சுமார் 200 அடிக்கும் கீழாகத்தான் தண்ணீர் கிடைக்கின்றது. இதுபோன்று பல்வேறு நிலைகளுக்கு காரணம் முக்கியமாக, அதாவது நம்முடைய முன்னோர்கள் இந்த விவசாயத்திற்கும் குடிநீருக்கும் பல்வேறு நீர் ஆதாரங்களை ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றன. அந்த நீர் ஆதாரங்கள் முற்றிலுமாக சரியான முறையில் பராமரிக்கப்படாதே காரணம். நெல்லை மாவட்டத்தை பொறுத்தவரை 3 பிரதான அணைகள் இருக்கின்றன. இந்த 3 அணைகளில் 2 அணைகள் மூடப்பட்டுள்ளது. ஒரு அணையில் மட்டுமே குடிநீருக்கு மட்டுமே தண்ணீர் கிடைக்கின்றது. இதன் காரணமாக குடிநீர் தட்டுப்பாடும் தொடர்ச்சியாக நிலை வருகின்றது. விவசாயத்திற்கும் நீர் இல்லாமல் கூடிய ஒரு நிலைதான் தற்பொழுது தொடர்ச்சியாக நிலை வருகிறது. எனவே இதுபோன்ற நிலைகளை தவிர்ப்பதற்கு ஒன்று, இந்த நீர் ஆதாரங்களை, அதாவது அனைத்து குளங்களையும் தூர்வாரப்பட்டு வீணாக கடலுக்கு செல்லக்கூடிய அந்த நீரினை தேக்கி வைப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஒன்று. இதற்கு அடுத்தபடியாக மழை நீரை நாம் முழுமையாக சேமித்தால் மட்டுமே நிலத்தடி நீரை பாதுகாக்க முடியும். மேலும் இதற்கு அடுத்தபடியாக, அதாவது ஆழ்துறை கிணறிலிருந்து பல்வேறு தொழிற்சாலைகளுக்கு நாள் ஒன்றுக்கு லட்சக்கணக்கான லிட்டர் தண்ணீரானது உறிஞ்சப்படுகிறது. குறிப்பாக அதாவது தூத்துக்குடி மாவட்டம் வளநாடு அருகே அந்த வளநாடு மலை அடிவாரத்தில் நாளொன்றுக்கு பல லட்சக்கணக்கான லிட்டர் தண்ணீரானது லாரிகள் மூலம் பல்வேறு தொழிற்சாலைகளுக்கு எடுத்து செல்லப்படுகிறது. இதனை அத்துறை அதிகாரிகள் தொடர்ச்சியாக கண்காணித்து அதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். இது மட்டுமின்றி பொதுமக்களாகிய ஒவ்வொருவரும் நாம் இதை கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும். கடைபிடித்தால் மட்டுமே இந்த நீர் ஆதாரங்களை காப்பாற்ற முடியும். தொடர்ச்சியாக நம் சுற்றுச்சூழல் அலுவலர் முத்துராமன் நம்முடைய கேட்கலாம். சார், குறிப்பாக வரும் காலத்தில் நம்முடைய சந்ததியினருக்கு இந்த நீர் ஆதாரங்களை பாதுகாப்பதற்கு என்ன முறையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும்? அதாவது இந்த குளங்கள், குட்டைகள் இதெல்லாம் அந்த கிராம கமிட்டி அமைச்சு, கலெக்டர் தலைமையில் ஒரு கிராம கமிட்டி அமைச்சு அந்த கமிட்டிக்கிட்டே அவங்ககிட்ட அந்த குளத்தை ஒப்படைச்சிடலாம். அவங்களே அந்த குளத்தை பராமரித்து அவங்களே விவசாய பணிகளை மேற்கொள்றதுக்கு வசதியாக இதை கொடுத்துறாங்க. ஏன்னா பொதுப்பணித்துறை அதிகாரிகளும் மற்ற அதிகாரிகளும் அந்த குளங்களை பார்வையிடுறதும் கிடையாது, பாதுகாக்கிறதும் கிடையாது. அந்தந்த பகுதி மக்கள்கிட்ட அதை கொடுத்தாங்கன்னா அந்த குளங்கள் நீர்வரத்து அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா அவர் கூறியது கேட்டுக்கலாம். அதாவது ஒவ்வொரு கிராமத்திலும் அந்தந்த பகுதியில் அந்த கிராம மக்களே அவர்களுடைய அந்த குளங்களை பாதுகாப்பதற்கு அவர்கள் முன்மாதிரியாக அவர்கள் பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்து வருகின்றனர். ஆனால் அரசு அதிகாரிகள் அதற்கு முறையான அனுமதி கிடைக்காதன் காரணமாக தொடர்ச்சியாக அந்த குளங்கள் பராமரிக்கப்படாமல் ஒரு நிலைதான் தொடர்ச்சியாக நிலை வருகிறது. எனவே அரசு அதிகாரிகள் உடனடியாக இந்த நீர் வளங்களை, ஆதாரங்களை பாதுகாப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். பொதுமக்கள் ஒவ்வொருவரும் அந்த நீர் ஆதாரங்களை பாதுகாப்பதற்கான அந்த மழைநீர் சேகரிப்பு திட்டத்தை முழுமையாக செயல்படுத்துவதற்கு அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்தால் மட்டுமே வரும் காலங்களில் இதுபோன்று நம் நீர் ஆதாரங்களை பாதுகாக்க முடியும். நிலத்தடி நீர்மட்டம் இன்னும் உயர்வதற்கு இதுபோன்ற நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக நாம் மேற்கொள்ள வேண்டும். தேவேந்திரன், நிச்சயமா சுடலை, இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற மாநிலங்களுக்கு எல்லாம் ஒரு முன்மாதிரியான திட்டமாக அந்த மழைநீர் சேகரிப்பு திட்டம் இருந்துச்சு. அது முழுவீச்சில் செயல்படுத்தப்பட வேண்டிய அவசியமும் இருக்கின்றது. தொடர்ந்து இணைந்திருங்கள். சென்னை தலைநகர் சென்னையை பொறுத்தளவு ஏற்கனவே குடிநீர் பிரச்சனை அப்படிங்கிறது ஒரு பெரிய அளவிலான பிரச்சனை. தலைநகரினுடைய சாலைகளை எல்லாம் தண்ணீர் லாரிகள் நிரப்பிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த சூழல்ல நிலத்தடி நீர்மட்டம் எந்த அளவுக்கு குறைஞ்சு பொதுமக்களை பாதிச்சுக்கிட்டு இருக்கு, இந்த தொகுப்புல பார்க்கலாம். நீரின்றி அமையாத உலகு. ஆம், இவ்வுலகில் உள்ள ஜீவராசிகள் அனைத்திற்கும் ஆதாரமாக இருப்பது நீர்தான். பெருகி வரும் மக்கள் தொகைக்கு ஏற்ப நீரின் தேவையும் அதிகரித்து வருவது தவிர்க்க இயலாது. தொழில் வளர்ச்சி, சமூக வளர்ச்சி என
அனைத்திற்கும் நீரின் தேவை இன்றியமையாதது. சென்னையின் கடற்கரையை ஒட்டிய பல்வேறு பகுதிகளில் நிலத்தடி நீரின் கடல் நீர் கலந்துவிட்டதாக விஞ்ஞானிகள் எச்சரிக்கின்றனர். கடல் நீர் தூய நீரை விட அடர்த்தியாக இருக்கும் காரணத்தால் அவற்றை வெளியேற்ற இயலாது என்று தெரிவிக்கும் அவர்கள், இந்த நிலை நீடித்தால் எதிர்காலத்தில் மக்கள் குடிநீருக்காக மிகப்பெரிய பிரச்சனையை சந்திக்க நேரிடும் என்கிறார். ஒரு காலத்தில் 100 லிட்டர் யூஸ் பண்ணாங்க, இப்போல்லாம் வந்து 500 200 லிட்டர் 300 லிட்டர் யூஸ் பண்ணுவாங்க. சில இடத்துல பணக்காரங்களுக்கு பிரச்சனை கிடையாது. இதுக்கு வந்து உதாரணம் சொல்லணுன்னா, என்னோடய டிஸ்ட்ரிக்ட் ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட்டு 500 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சுனாமி வந்ததாமா. அது அந்த ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட் வந்து ரொம்ப ஃப்ளாட்டு, கடல் மட்டத்துலேருந்து ரொம்ப க்ளோஸு. இந்த தண்ணி வந்து கிட்டத்தட்ட 3 மாதம் தேங்கி நின்று உள்ளே போய் இதாகிடுச்சு. நீங்கள் ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்டில் எந்த இடத்துல கிணறு விட்டாலும் நல்ல தண்ணி இருக்கும், ஒரு வாரத்துக்கு நல்ல தண்ணி இருக்கும், அப்படியே போயிடும், சலைனாக போயிடும். ஸோ இதுதான் எதிர்காலத்தில் நீங்கள் வந்து கிரவுண்ட் வாட்டர் போனீங்கன்னா சலைனாக இருக்கும். மணல் படுகைகளை ஆராய்ந்து அவற்றிற்கேற்ப நீர் சேகரிப்பு முறைகளை பயன்படுத்துவதன் மூலம் நிலத்தடி நீரை பாதுகாக்கலாம் எனவும், அதே வேளையில் தனித்தனியே ஒவ்வொரு வீட்டிலும் சேகரிப்பு நடவடிக்கை எடுப்பதை விட கூட்டு முயற்சி மேற்கொண்டால் செலவை குறைக்கலாம் எனவும் கார்மேகம் அறிவுறுத்துகிறார். தமிழன் தன் பண்டைய பழக்க வழக்கங்களை மறந்து நாகரிகத்தை நோக்கி நகர்வதும் நிலத்தடி நீர் பற்றாக்குறைக்கு முக்கிய காரணம் என்கின்றனர் நீர்வள ஆராய்ச்சியாளர்கள். அக்காலத்தில் ஆறு, ஏரி மற்றும் குளங்கள் இருந்த பகுதிகளில் குடியிருப்பை ஏற்படுத்தி கொண்டதாலும் சிமெண்ட் சாலைகளை பயன்படுத்துவதாலும் மழை நீரை புவி அடுக்குகள் உறிஞ்ச முடியாத நிலை ஏற்பட்டுள்ளன. அத்தோடு எஞ்சியிருக்கும் ஏரி குளங்களும் தூர்வாரப்படாத நிலை என அனைத்துமே நிலத்தடி நீர்மட்டத்தை மிகவும் கவலைக்கிடமான அளவிற்கு பாதித்துள்ளன. நமக்கு நிறைய மழை வருது, என்னென்னா அந்த வர்ற மழையை வந்து பிடிச்சி வைக்கிறதுக்கான இது இல்லை. நம்ம மூதாதையர் நல்லா பண்ணியிருந்தாங்க. ஏரிகள்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஏரியெல்லாம் தேக்கி வைக்க, தமிழ்நாட்டில் இருக்கிற தண்ணி வந்து ஒரு சொட்டு தண்ணி கூட கடலில் போகக்கூடாதுன்னு ஏரிகளை கட்டி வச்சுருக்காங்க. தமிழ்நாட்டில் வந்து சின்ன ஏரி பெரிய ஏரியா 39,202 ஏரி இருந்துச்சு. மெட்ராஸ்லேயே ஒரு காலத்தில் 350 ஏரி இருந்துச்சு. இப்போ எத்தனை ஏரி இருக்குன்னு தெரியாது. நிலத்தடி நீர்மட்டம் குறைந்து வரும் சூழலில் எண்ணற்ற ஆழ்துளைகளை போட்டு இருக்கும் நீரையும் தொடர்ந்து உறிஞ்சு கொண்டிருந்தால் எதிர்காலத்தில் தண்ணீருக்காக போராட வேண்டிய சூழல் ஏற்படும் என்பதில் ஐயமில்லை. ஒளிப்பதிவாளர் அரவிந்துடன் அன்சர் அலி, நியூஸ் 7 தமிழ், சென்னை. சென்னையில் இருக்கக்கூடிய நிலைமை குறித்து பார்த்தோம். தொடர்ச்சியாக புதுக்கோட்டையிலிருந்து நம்முடைய செய்தியாளர் அருண் ஆழ்துளை கிணறுகளினுடைய நீர்மட்டம் குறித்தெல்லாம் பேசியிருக்கிறோம். தொடர்ச்சியாக அங்கே இருக்கக்கூடிய கிணறுகளினுடைய நீர்மட்டம் எந்த அளவுக்கு குறைஞ்சிருக்கு? ஏன்னா கிணறுகளின் மூலமாக விவசாயம் செய்துட்டு இருக்கக்கூடிய சூழலில் அங்கே இருக்கக்கூடிய நீர்மட்டம் முழுமையாக வறண்டுருச்சா, எந்த அளவுக்கு உள்ளே இறங்கியிருக்கு? பதிவு செய்யலாம் அருண். நிச்சயமாக தேவேந்திரன், பார்க்கும்போது நம்ம பெருமாநல்லூர் என்ற பகுதியில் இருக்கோம். இந்த கிராமத்தை சுற்றி தான் இந்த விவசாய நிலங்கள் எல்லாமே அமைஞ்சிருக்கு. இங்கே பார்க்கும்போது இந்த இப்போ நம்ம கிணற்று பகுதியில் இருந்து கொண்டு இருக்கோம். இது வந்து சுமார் வந்து 270 அடிக்கு மிகாமல் இருக்கக்கூடிய ஒரு கிணறு. இதை நீங்கள் பார்க்கலாம். ஏற்கனவே ஒரு 5 ஆண்டு 6 ஆண்டுகளுக்கு முன்பாக பார்க்கும்போது இது வந்து நீர் வந்து நிரம்பி இருந்ததாக தான் இந்த பகுதி மக்கள், அந்த விவசாய நிலத்தை சேர்ந்தவர்கள் நம்முடன் பகிர்ந்துக்கிட்டாங்க. இதில் பார்க்கும்போது ரொம்ப அடியில் வந்து ஒரு 50-30 அடிக்கு கூட தண்ணி இல்லாமல் வந்து ஒரு சொற்பமாக இருக்கிறது. இது வந்து இந்த விவசாயம் இந்த தண்ணீரை வைத்து என்ன செய்ய முடியும்னா வீட்டுக்கு அல்லது கால்நடைகளுக்கு பயன்படுத்த முடியுமே தவிர்த்து இந்த தண்ணியை நம்பி விவசாயம் செய்ய முடியாது. அப்படிதான் எங்களுடைய கருத்தாக இருக்குது. அதே விவசாயிகள் இருக்காங்க, கேட்கலாம். சரி, இது உங்கள் நிலம்னு சொன்னீங்க. அப்படின்றப்போ இந்த தண்ணியை வச்சு என்ன விவசாயம் செய்ய முடியும்? உங்கள்கிட்ட எத்தனை ஏக்கர் நிலம் இருக்குது? சார் நம்மகிட்ட 3 ஏக்கர் இருக்குது சார். 3 ஏக்கரில் முன்னாடி ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் விவசாயம் பண்ணியிருந்தேன். இப்போ சும்மா வந்து ஒரு ஆடு 2 ஆடு விவசாயம் பண்ண முடியல சார். இன்றைக்கி தான் பார்த்தீங்க. பார்க்கும்போது எல்லாம் இந்த வறட்சி தண்ணி ரொம்ப கீழே போயிடுச்சு. அப்படி போகும்போது இதில் என்னன்னாக்கா ஆடு மாட்டுக்கு கட்டி கொஞ்சம் லேசாக கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் இறச்சி விடலாம். இந்த புல்லுக்குள்ளே கொஞ்சம் போட்டு மாட்டு விடலாம். விவசாயம் பண்ணி சாப்பிட்ற மாதிரி ஒன்றும் வசதி வாய்ப்பு இல்லாமல் போச்சு சார். கேணி தண்ணிலாம் போயிடுச்சு. இந்த வாழைகள்லாம் பாரு சார், எல்லாம் வாடி போய் கிடக்கு. முதல்ல அந்த மழைகளே பேஞ்சா கொஞ்சம் நல்லாயிருக்கும், மழையும் இல்லாமல் போயிடுச்சு. ரொம்ப வறட்சியாக போச்சு சார். கேணியில் ஒரு 10 நிமிஷம் தான் ஓடுது மோட்டர். இப்போ அது 10 நிமிஷம் ஓடுற கூட அப்புறம் ஓடுறோம். மக்காவில் போட்டால் தான் 10 நிமிஷம் வரும். அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் இருக்காது. என்ன அந்த மாட்டுக்கு வந்து தண்ணி விடலாம். நம்ம அந்த புல்லுக்குள்ளே கொஞ்சம் போட்டுருந்தோம்ல, அது கொஞ்சம் விடலாம். அதுக்கு ஒரு படம் 2 படம் தான் பாயுது. அந்த மாதிரி தான் பாயுது. அதுக்கு மேலே பாயிற மாதிரி. உங்களுடைய வயது என்ன அப்படிங்கிறது முதல்ல சொல்லுங்கள். இது உங்கள் வயசுக்கு இந்த கிணத்துல எவ்வளோ தண்ணீரை பார்த்தீங்க? அப்படியே ஒவ்வொரு படிப்படியாக இந்த காலத்தில் எங்கே போய் நிற்கிதுங்கிறது அப்படி கொஞ்சம் உங்களுடைய நினைவுக்கு இருக்கிறத சொல்லுங்கள் சார். நமக்கு வயசு 58 வயசு ஆச்சு.
58 வயசில் நமக்கு ஒரு விவரம் தெரிஞ்சதுலேருந்து ஒரு 16, 13 வயசு நல்ல விவரம் தெரியும். விவசாயத்துக்கு சொல்லி பக்கத்தில் வந்துட்டேன். 18 வயசுலாம் எங்கள் அப்பா வந்து பொறுப்பாக கொண்டு விட்டு விவசாயத்தை பார்த்துக்கிட்டு படிப்பு கொஞ்சம் தான் படித்தார். விவசாயம் பார்க்கும்போது அப்போல்லாம் வந்து இந்த தண்ணி இங்கே இருக்க அளவு இருக்குது பாருங்கள், அந்த அளவுக்கு தண்ணி மேலே அடக்க மோட்டரை போட்டோம்னா ஓடிக்கிட்டே இருக்குங்க சார். ஓடிக்கிட்டே இருக்கு. அந்த 3 ஏக்கர் போக மற்றவங்களுக்கும் இல்லாதவங்களுக்கும் விடுறது போகிறது வர்றது. நம்ம குளத்தண்ணி நம்புறதே இல்லை. சரி வந்தால் வரட்டும் வராட்டு பார்க்கணும் விவசாயம் பண்ணியிருந்தேன். அப்படியே வருஷத்துக்கு வருஷம் அப்படியே மாறிட்டே வந்து சார். இப்போ ஒரு 5 வருஷமாகவே சுத்தமாகவே தண்ணி இல்லாமல் போச்சு சார். இப்போ 4-5 வருஷத்துக்கு முன்னாடி கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு. அப்போ இந்த போட்டுக்கும்போது கலெக்டர்லாம் வந்து கூட பார்வையிட்டு போனாங்க. இப்போ அந்த அளவுக்கு இல்லாமல் ரொம்ப வறட்சி ஆகி போச்சு சார். இப்போ அரசு வந்து சான்று கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருந்த விவசாய நிலம், மாவட்ட ஆட்சியர் நேரில் வந்து இவங்களுக்கு பரிசுகளை வழங்கி இருந்த இந்த விவசாய நிலம் தற்போது என்ன செய்வதென்று தெரியாமல் எல்லாமே வந்து குடியிருப்பு பகுதிகளாக மாற்றப்பட்டு தற்போது கற்கள் ஊனப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அவலமான காட்சிகளை பார்க்க முடிகிறது. இந்த நிலையில் பார்க்கும்போது சார் இது வந்து கவர்மெண்ட் தான் செய்யணும்லாம் ஒரு பொறுப்பு இல்லாத ஒரு காரணங்களை வந்து நம்ம மக்களாக நாம் சொல்லிட்டு இருக்கோம். அப்படின்றப்ப ஒரு அருமையான திட்டங்கள்லாம் தமிழக அரசுலாம் கொடுத்தாங்க. நம்ம நிலத்தடி நீரை சேமிக்கணும்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நம்ம மக்களே கேட்க மாட்டோமே, நம்ம பின்னாடி வர சந்ததிக்கு நம்ம சேர்த்து வைக்கணும்னு நமக்கு எண்ணமே இல்லையே. அப்படின்றப்போ என்ன சொல்லலான்னு இருக்கீங்க? இது என்ன ஒரு சமூக அளவில் உங்களுக்கு கருத்து என்ன? உண்மைதான் சார். நீங்கள் அரசாங்கம் வந்து ஒரு காலத்தில் இந்த கண்மாய்கள் குளங்கள் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்க 6003 கண்மாய்கள் இருக்குது. இந்த கண்மாய்கள் பூரா அந்த பாசனதாரர்களுடைய கட்டுப்பாட்டில் குடிமராமத்து முறையில் மராமத்து செஞ்சு குளங்களையும் நல்லா ஆழப்படுத்தி கரைகளை பலப்படுத்தி அந்த மழை நீரை சேகரிப்பதற்கு தேவையான வடிகாலெல்லாம் வாய்க்காலெல்லாம் வெட்டி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அரசாங்கத்தினுடைய பராமரிப்புக்கு அந்த கண்மாய்கள் போனதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 30-40 ஆண்டுகளாக கண்மாய்கள் பராமரிக்கப்படலை. அதுக்கு வர வேண்டிய வரத்துவாரிகள்லாம் சீர்படுத்தப்படலை. வரத்துவாரிகள்லாம் ஆக்கிரமிப்புகள் நிறையா இருக்குது. அதனால் பெய்கிற மழைத்தினுடைய தண்ணி கூட அந்த கண்மாய்களுக்கு வர்றதில்லை. கண்மாய் நிறையும் போது அதனுடைய ஆயக்கட்டு பகுதியில் எல்லாமே தண்ணி நிறைய இருக்கும். தேவேந்திரன், நீங்கள் பார்த்துருக்கலாம், இது வந்து பார்த்தீங்கன்னா தண்ணீர் சேகரிப்பு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ராஜா காலத்திலேருந்தே வந்து பார்க்கும்போது அவங்களுடைய சுற்றி வந்து தண்ணீரை சேகரிப்பதற்கான அனைத்து வழிகளும் செய்திருக்கிறார்கள். அதை வைத்து மட்டுமே நம் இப்பொழுதும் வாழ்க்கையை நாம் கடத்தி கொண்டிருக்கிறோம். இதே நிலை தொடர்ந்தால் மிகப்பெரிய அளவிலான ஒரு கேள்விக்குறி 3ஆம் உலகப் போர் தண்ணீருக்காக மட்டுமே வரும் என்பது நிதர்சனமான உண்மை. தேவேந்திரன், உலகில் உள்ள பெரும்பாலானோர் இந்த கருத்தை முன் வச்சுட்டு இருக்காங்க. 3ஆம் உலகப் போர் ஒன்று வந்து அது தண்ணீருக்காக கூட இருக்கலாம் அப்படிங்கிற கருத்தை தொடர்ச்சியாக நம்ம முக்கியமான விஷயங்களை எல்லாம் பார்த்தோம். நிலத்தடி நீர்மட்டம் எவ்வளவு குறைஞ்சிருக்கு, எந்தெந்த மாவட்டங்களில் குறைஞ்சிருக்கு, எங்கு பரவாயில்லாமல் இருக்குது அப்படிங்கிறது குறித்தெல்லாம் பார்த்தோம். இந்த ஓராண்டு காலத்தில் எந்தெந்த மாவட்டங்களில் நிலத்தடி நீர்மட்டம் பெரிய அளவில் சரிஞ்சிருக்கு அப்படிங்கிற சில தகவல்களை பார்க்கலாம். இந்த ஓராண்டு காலகட்டத்தில் பார்க்கும் பொழுது திருநெல்வேலியில் கிட்டத்தட்ட 5.5 மீட்டர் அளவுக்கு நிலத்தடி நீர்மட்டம் சரிஞ்சிருக்கு. பெரம்பலூர் பொறுத்தளவு 5 மீட்டர் நிலத்தடி நீர்மட்டம் சரிஞ்சிருக்கு. தேனி மாவட்டத்தை பொறுத்தளவு 4.88 மீட்டர், நாமக்கல்லை பொறுத்தளவு 4.88 மீட்டர், அதே போல் ஈரோடு மாவட்டத்தை பொறுத்தளவு 4.74 மீட்டர் அளவுக்கு நிலத்தடி நீர்மட்டம் சரிஞ்சிருக்கு. இந்த 5 மாவட்டங்களை பொறுத்தளவு கடந்த ஓராண்டு காலத்திற்குள் நிலத்தடி நீர்மட்டம் பெரிய அளவில் வீழ்ச்சிக்குள்ளான ஒரு மாவட்டங்களாக இருக்குது. இந்த 5 மாவட்டங்களை போலவே தமிழகத்தினுடைய பெரும்பாலான இடங்களிலும் நிலத்தடி நீர்மட்டம் குறைந்துகிட்டே இருக்குது. குறிப்பாக சென்னை மாதிரியான நகரம் சூழ்ந்த பகுதிகள் ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய நகரங்களை பொறுத்தளவு அங்கே நிலத்தடி நீர்மட்டம் பெரிய அளவில் பாதிச்சிருக்கு. நீர் அப்படிங்கிறது மிகப்பெரிய வளம். அந்த வளத்தை பாதுகாக்க வேண்டியது நம்முடைய கடமை. இந்த நீர்க்கோளத்தில் நீருக்கு பஞ்சம் இல்லாத இந்த சூழலில் அதை நம்ம முறையாக பயன்படுத்தணும்னா சரியாக பாதுகாக்கணும். அதற்கான உரிய முயற்சிகளை, சரியான நடவடிக்கைகளை உரியவர்கள், சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் எடுப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட திருப்பாலம் நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். வணக்கம்.